நான் சில சமயம் சிந்திக்கிறேன், இந்த சிகரெட் அல்லது பீடி எனக்கு எந்த சேதத்தை விளைவிக்கும்? இதுவே எனக்கு ஸ்ட்ரோக்கை வரவழைத்து என்னையும் என் குடும்பத்தையும் பாரமாக்குமோ? இல்லை இது நுரையீரலில் கேன்சர் வர காரணமாகுமோ? இல்லை இது வாயில் கேன்சர் அல்லது இருதய நோய் அல்லது எம்பசிமாவை வரவழைக்குமோ? அடுத்த முறை நீங்கள் சிகரெட் அல்லது பீடியை புகைக்க நினைத்தால் இதனை புகைப்பதனால் என்னவாகும் என்று உங்களை நீங்களே கேட்டுக் கொள்ளுங்கள். புகைப்பிடிப்பதை இன்றை நிறுத்துங்கள். உதவிக்கு அழைக்கவும் 1800112356 அல்லது 0112299017 மிஸ்டு கால் கொடுக்கவும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். என்னங்கம்மா படிக்க தெரியாதுன்னு சொன்னீங்கல்ல, இங்க பாருங்க, இந்த சேவல் படம் போட்டுருக்குல்ல, இது வந்து காலைல போட்டுக்குங்க. இந்த சூரிய படம் போட்டது வந்து மதியானத்துக்கு. இந்த பல்பு படம் இருக்குல்ல, இது வந்து ராத்திரிக்கு போட்டுங்க. ஏன்பா இந்த ஐடியா நல்லாவே இருக்கப்பா, என் ஃப்ரெண்டுங்களுக்கும் சொல்லிடுறேன். சரி. டேய் சொல்றா. டேய் சியா இங்க ஈவினிங் கிளம்பிடுவாங்களாண்டா? ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. டேய் நாளைக்கு காலை நம்ம 2 பேரும் போய் பிக்கப் பண்ணுவானடா. சியாங்கல ப்ரோகிராம் வர செட்டர் போயிட்டு இருக்கு. நீ போய் உங்களை பிக்கப் பண்ணிக்க. டேய் என்னடா சொல்ற? என்கிட்ட கார் இல்லடா, பைக் தான்டா இருக்கு. ஏய் என்கிட்ட சேனல் கார் இருக்குடா, கார்ல வந்து கீ வாங்கிக்க. ஓகேடா, பை. டேய் இறங்கடா இறங்கடா, வா வா வா. டேய் இல்லையா, இந்த பாலம் எவ்வளவு பெருசா இருக்கு பத்தியா? இதை சென்னை மாநகரம் இதனமான பில்டிங் அங்க போறா எத்த தண்டிண்டு. ஏய் நம்பர் நினைச்சியா வைய போறாங்கடா. நம்மள வயசானவங்கடா, யாரும் கண்டுக்கற மாட்டாங்கடா. இருடா வர, நிக்காம போயிட்டு இருக்குடா. சியா சியா, ஏய் டாக்டர் வந்துட்டாரு, அங்க நிக்கறாரு பாரு. அங்கே இருங்க, நான் வரேன். அங்கே இருங்க, நாங்க வந்துடுறோம். அப்பா என்னடா இவ்வளவு கார் வருது? வா வேமா வா வேமா வா. ஏய் அங்கெல்லாம் பார்க்காதப்பா, வாப்பா.
டேய் பார்த்து வாங்கடா. வா சடையா வா. ஏய், டாக்டர் சடையா. சார் இருங்க சார், உள்ள அலௌட் இல்ல. நீங்க ஜெனரல் வார்டுக்கு போங்க. வாங்க சார், வாங்க உள்ள வாங்க. மேடம். நீங்க தானே அவங்களோட வந்தீங்க? ஆமாம் மேடம். அவங்களுக்கு அட்மிஷன் போடுற மாதிரி இருக்கும் சார். அட்வான்ஸா 50,000 உடனே பே பண்ணிடுங்க. கொஞ்சம் பொறுத்துக்குங்க தாத்தா, மருந்து போட்டுடலாம். எப்பா அவனுக்கு அடி பலமா போட்டிருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தாத்தா, சரியாயிடும். ஆசையோட சென்னை வந்த எங்களுக்கு இந்த ஊர்ல 2 பேரை தவிர யாரையுமே தெரியாது. தேனி மாவட்டம் மேகமலை அடிவாரம் இந்த கிராமம் தாங்க நாங்க வாழ்ற இடம். எங்களுடைய சந்தோஷம், துக்கம், வாழ்க்கை எல்லாமே இங்க தாங்க. சரியா எந்த தாண்ட ரொம்ப வேகமா சுத்துது. வண்டி எந்த தாண்ட வேகமா சுத்துது. எந்த தாண்ட என்ன சுத்துது. வண்டி எந்த தாண்ட நல்லா சுத்துது. எந்த தாண்ட வேகமா சுத்துது. போய் தேடுங்கடா. அவன் கறி தின்ற பேர்ல வந்துட்டு இருக்காங்க. கொல்ல போறாங்க. ஆட்ட காணா நீ பகுமானம் ஆடி நீலாம் சாமி இறக்கணும் ஆடு ஓடாது. அப்புறம் என்ன என்ன டாக்டர் கரியண்டா வெரைட்டாங்களா? இந்த வாட்ட பொங்கச்சோறு தான். என்னது? ஓ சாமி கடையை தொலைச்சிட்டாங்கய்யா. என்னது சாமி கடை தொலைச்சாங்களா? என்னையா சொல்ற? வா வா வா, இது அவங்க செஞ்ச வேலையாத்தே இருக்கும். இவர் தான் எங்க ஏரியா டாக்டருங்க. எம்பிபிஎஸ் நினைச்சுக்கிறாதீங்க. மெடிக்கல்ல மருந்து எடுத்து கொடுத்துக்கிறந்தவர். ஆஸ்பத்திரி வசதி இல்லாததுனால இந்த ஏரியாவில் டாக்டராகவே ஆயிட்டார். எங்கள் வீட்டில் கறி குழம்புன்ற பேரில் உருளைக்கிழங்கும் முருங்கைக்காயும் ஒன்றா போட்டு வைப்பாங்க. கறியை பூரா அவங்க எடுத்துக்கிட்டு காயை மட்டும் எங்களுக்கு கொடுப்பாங்க. அதைத்தான் கறி குழம்பா நினச்சி நாங்களும் குடிச்சுக்கிருக்கோம். நீயே சொல்லு, இது நியாயமா? அதனால் எங்களை மன்னிச்சிடு. கோரையத்து மாநகர் புகழ் ரேடியோஸ். நீங்க தூக்குறது சாமி கடாடா, அறுத்துறாதீங்க. ஊர்ல எல்லாம் இங்க தாண்டா இருக்காங்க, உங்களை மட்டும் தான் காணா. கன்ஃபார்மா நீங்க தாண்டா ஆட்ட தூக்குறீங்கன்னு தெரிஞ்சு வச்சு. அதனால என்னடா செய்ய, ஏற்கனவே ஊருக்குள்ள நமக்கு பயங்கர மரியாதை. தெரிஞ்சா தெரிஞ்சிட்டு போகுது வெட்டா. தோழர்களே, மக்கள் புரட்சிக்கு முன்னாடி ஒண்ணும் பண்ண முடியாது. இதுக்கு ஒரே வழி சரண்டர் தான். என்னடா சரண்டரா? இந்த வாரம் இங்க வரப்பா. பேசாம பா. வரங்கடி அதிசயத்தை ஆன வயல ஓன ஆடு திரும்ப வந்திருக்கு. என்னடா பார்க்குறீங்க அவத்த பயலுங்களா? சாமி கடாயை ஒழுங்கா பிடிச்சி வைக்க துப்பு இல்லை, இதில் வீராப்பு வேற. எங்கெங்கே ஓடி இதை பிடிக்கிறது? பெருசாக மைக்கில் அனௌன்ஸ்மெண்ட்டு, அவங்களை காணோம் இவங்களை காணோம்னு. ஏண்டா அங்கே நாங்கள் கெடாயை தேடிக்கிருக்கோம், இங்கே எப்படி இருப்போம்? கிறுக்கு பயலுங்களா, நம்ம கிருக்கலாம். என்னடா பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்கீங்க?
பத்தலைன்னா இதையும் போட்டு வைங்கடா. பாத்தியா நீ செட்டப்ப? மஞ்சள் தண்ணி ஊத்துற ஆட மசாலா போட பார்த்துக்க. ஏ பாய் எவ்வளவு போங்கப்பா, மறுபடியும் ஏழு கழிக்க போறாங்க. திருவிழா கழிச்சு எல்லாம் பேசி முடிவு எடுத்துக்கிடுவோம். போய் ஆட்டை பிடிச்சிட்டு வாங்க. போய் ஆட்டை பிடிச்சிட்டு வாங்க. காலையில இருந்து பல்லு வளர்க்காம உட்காந்துருக்கோம் பந்திக்காக. நீங்க மட்டும் தனியா போட்டு பார்க்கலாம்னு நினைச்சீங்களா? இந்த வட்டம் உங்களுக்கு எல்லாம் எலும்பு தாண்டி பந்திக்கு வருவீல்ல, உனக்கெல்லாம் இருக்குடி. எப்படி சமாளிக்கிறீங்க? ஆடு வந்துருச்சுல, அப்புறம் கிளம்புப்பா. வாங்கப்பா, ஆக வேண்டிய வேலையை பார்த்துட்டு முளைப்பாரி எடுத்துக்குவோம். மலர வாமா, எல்லாம் சாமிக்கு தாமா. ஏய் செவுடா, முழுசா தின்ன வேண்டிய ஆட்டை இப்படி மோந்து பார்க்க வச்சிட்டாங்களாடா. என்ன மாப்பிள்ள, சில்லு எதுனா தேருமா? இங்கே ஸ்டில்ஸை வச்சு எங்கள் புத்திரியில் ஒரு மாதம் ஓட்டிடலாம். ஸ்டில்ஸ்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு மாப்பிள்ள. அப்படியா? கொஞ்சம் வீடியோ எடுத்திருக்கேன், அதை வச்சு சேனலில் மூவ் பண்ணலான்னு இருக்கேன். எத்தனை நாளைக்கு தான் பத்திரிக்கையில் வேலை பார்க்குறது? ஏய் மாப்பிள்ள, இந்த பொண்ணு உன்னையே பார்க்குதுடா. எந்த பண்ணுறா? அந்த மஞ்சள் சேலை. இந்த பொண்ணு என்ன பார்க்கலடா, அவள் ஆசையாக வளர்த்த கிடாவை கொண்டதும் பத்தலண்டு எலும்பை வேற உசு உசுன்னு உறிஞ்சிக்கிருக்க பின்னாடி அதை பார்த்து கடுப்பில் இருக்கா. இல்லை மச்சான், எனக்கு என்னமோ அந்த பொண்ணு ஒன்றை பார்க்குற மாதிரி தான் தோணுது. என்னத்தடா மாப்பிள்ளை இழுத்துக்கிட்டு குட்ரா, நான் இழுக்குறேன். என்னடா ஒண்ணுமே இல்ல. அது அப்படி இல்லடா, இங்க பாருடா. இது நம்ம இழுப்புக்கு சரிப்பட்டு வர்றதுடா, உனக்கு தான் சரியா வரும். சட்டி பத்தியா? பொண்ணு பொண்ணு, வா 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 வா. என்னய்யா இன்னைக்கு அவங்களோட சேர்ந்து குடிச்சுட்டு வந்துட்டியா? காலையிலேருந்து நானும் பார்க்குறேன், மொட்டச்சி மாதிரியே சுற்றிக்கிட்டு இருக்கேன். இந்த பூ உள்ள மருமைய பேர பிள்ளையெல்லாம் இருக்காங்க, இப்ப கொண்டாந்து நீட்டிட்டு இருக்க. டேய் பேராண்டி, ஒரு தடவை குர்ரா தாத்தா ஓட்டி பார்க்க. தரமாட்டோம் போ. உனக்கு பிஸ்கோத்து வாங்கி தரேன்டா. போ, தரமாட்டோம் போ. இங்க யாரு தாத்தா கேக்குறாருல குடு. நான் யாருக்கும் தரமாட்டேன் போ. இவங்களாம் சின்ன பசங்களாம்யா. கல்யாணம் முடிக்கல சின்ன பையன் சொல்லி தராங்க. ஒத்துழைப்பு கொடுக்கணும். அங்கிட்டு இங்கிட்டு நேற்று சுத்திக்கிட்டு தெரியுமதே தெரிய முடியும். 1000 ரூபாய் கந்துக்கு வாங்கி கறி எடுத்து வச்சா நாயை தின்ன விட்டு வேடிக்கை பார்த்து உட்காந்துருக்கா. எத்தனை நாளைக்கு தான் பொம்பளை தட்டத்தில் புலப்பட்டுறது? அப்பன் புத்தில இருக்கியா இல்ல ஆத்தா புத்தில இருக்கியான்னு எனக்கு எப்படி தெரியும்? போக்கத்த வேலை கட்டி பொழப்பத்த போய் நிக்கிறேன் நானு. சும்மா ஆகாவலி கூட சேர்ந்து எப்ப பாரு குடிதேன். ராசு நேத்தே சேலையை கட்டிட்டாப்பா, இன்றைக்கு அவன் வேட்டி கட்டத்தான் செய்வா. அவன் எப்பயே ஏறி உட்காந்துட்டாயா? ஆனா ராசு பைய தாக்குவலா? அடிக்கிற மாதிரி போறேன், அடிக்கிறானா இல்ல அடி வாங்குறானான்னு பாப்பா. ஆம்பளைக்கு அடிச்சிருக்குன்னா பொம்பளை ஏறி உட்கார்த்தானே செய்வா. ரெண்டு ஸ்டெப்புனே பொத்தி பொத்தி பாக்க பொத்தி பொத்தி ஏன் பிள்ளை பொத்தி பாக்க உடைய கட்டி வந்தா உடைய எத்தல அப்படி ஈரப்பட அப்படியே வெளியே க்ளோஸ் பண்றா வந்து
க்ளோஸ் பண்ணட்டி ஐயா வாயில பேசுன அப்புறம் கையில பேசுன இப்ப க்ளோஸ் பண்ற அளவுக்கு வந்துட்டேல க்ளோஸ் பண்ணு வாயை கிழிக்கிற மொத அவனைய நான் கழுத்து போயிடலாம் குடும்பத்துல சட்டை எடுத்து விட்டு வேடிக்கை பாக்குறீங்க எனக்கு சாரி சார் அத்து போல ஊடு ஒரு வார்த்தை சொன்னேன் ஊதி விட்டு போயிடுவாங்க அவங்கெல்லாம் கறிங்கஞ்ச கொஞ்சம் குடிச்சிட்டு போப்பு. இங்கே சோத்துக்கு உட்காந்துருந்தா அங்கே சொத்து போயிடும். 8:30 மணி வண்டி விட்டுன்னு அடுத்து 12:30 மணிக்கு தான் இதுலேயே தொத்திக்கு போயிடுறோம். ஏய் ஏறா ஏறு ஏறு நீ ஏறு. நாளை காலைல பேங்கில் வட்டி கட்டலைனா வட்டி மேலே வட்டி போட்டு சொத்தை பிடிங்கிடுவாங்க. அவசரத்துக்கு தண்டடி கொடுனா கொடுக்க மாட்டேன். அதுவே உடஞ்சு கிடக்குப்பே. உடஞ்சு கிடக்கு நொடஞ்சு கிடக்குண்டுக்கு. ஆமா பொண்டாட்டி கழுத்துல இருக்கிறத கழுத்த மாட்டாங்க. ஆந்த காதுல இருக்கிறத அக்க வந்துட்டாங்க. இவனை போய் மகன் கொஞ்சிக்கு இருக்க ஏதாவது பண்ணு. சரி அப்பாட்ட சொல்லிட்டு வரேன். இல்லை எனக்கு பிளேட் வேணும். பிளேட் லாரியில ஏற்ற முடியாரா? என்னய்யா செட்டத்தை வந்தா செட்டா நீங்க இருக்கிறீங்க? வாயா போற வழியில இறக்கி விட்டு போயா. இந்த ஊருக்கு வந்தா இதான் பிரச்சனை. யா டாடா. என்ன உண்டி போங்கடாடி ஊருக்கு கிளம்பிட்டு போல உரசெல்லாம் ஓவரா இருக்கு. என்னடா ஹாஸ்பிட்டல்ல மருந்து குடிச்சு விட்டாங்க. வருவேடா காலியா? சியாய் மலர் மருந்து குடிச்சு விடுச்சியா? என்னது மலர் மருந்து குடிச்சிருச்சா? கொஞ்சம் கொஞ்சமா அந்த பிள்ளை சாகிறதுக்கு ஒரேடியா செத்துட்டு போகுது. ஹலோ மலரு மருந்து குடிச்சு பிடிச்சு வீட்டுல சண்டையா? வேமா பள்ளத்திற்கு வா பாய். சொல்றீங்களாப்பா? செய்யறதை செஞ்சு போட்டு எப்படி குத்துக்கல் மாதிரி உட்காந்துருக்கா பாரு. இதத்தே பலிய போறா. நான் சொன்னா யார் நம்ப போறா? நான் இடையில வந்தவ தானே. ஆமா நான் தான் கொண்டேன். நான் தான் மருந்து ஊத்துனேன். என்ன அடிச்சு கொல்ல போறீங்களா? வாங்கடா வந்து நீ அடிச்சு கொல்லுங்கடா. ஏறா போயிடலாம். ஆத்தே கொண்டு விட்டே நீ. ஒரு நேரம் காலம் தெரியாம ஊத்துறே. ஏய் டாக்டர் வந்துட்டாருப்பா. சீக்கிரமா போப்பா. வந்துட்டேன்ல இதோ போறேம்மா. டாக்டர் ஏய் இல்லப்பா நீ பாட்டு போய்க்கு இருக்க. நான் போற இடத்துக்குலாம் வந்துக்கு இருக்க. ஏங்க அவசரத்துக்கு கூப்பிட்டு இருக்காங்க. இதுல நீ நான் பேசிட்டு இருக்க. யார் பார்த்தா என்னங்க விடுங்க. ஏய் நான் போற பக்கம்லாம் என் லைனை கிராஸ் பண்ற சரியில்லை பாத்துக்க. இவங்க யாரா இங்க வந்து சண்டை போட்டுக்கிட்டு? யாராவது வந்து அந்த புள்ளை படிக்க வைக்கிற வழியை பாருங்கடா. இவன் விஷ ஊசி போட்டு ஆளை கொள்றவன்டா. நம்மளால போய் பார்க்கட்டும் கைராசிக்காரன். அண்ணே பரிமளக்கு மண்டோடத்துல இருக்க வந்து என்னன்னு பாருங்க. என்ன கொடுத்தீங்க? புளி தண்ணி தான் சார், வேற எதுவும் கொடுக்கல சார். என்னையே கொல்ல போறாதே. குழம்பாதடி மருந்து போடட்டும். ஏமா நீங்களாம் போங்கம்மா, நான் பார்த்து மருந்து போட்டுக்கிறேன். பக்கத்துல ஆள் இருந்தா ஏதாவது சொல்லி அழுதுகிட்டு இருக்கோம். போங்க. இவெல்லாம் எத்தனை உத்து பார்த்தாலும் சும்மா இருக்க மாட்டாது. பாவம் அந்த பிள்ளை. என்னால இருக்கவே முடியாது. ஏய் முதல்ல அழுகிறது நிப்பாட்டு. நீ எவ்வளோ நல்லது செஞ்சாலும் நல்லதே பேசினாலும் தப்பாக தான் தெரியும். ஏன்னா நீ 2ஆம் தரம். நீ எல்லாம் உரிமையில வாழ முடியாது, ஆனால் புத்திசாலித்தனமா வாழலாம். மலரை கைக்குள்ள போடு, மற்றதை நான் சொல்கிறேன். டாக்டரே உள்ள செத்துருமா பொழைக்குமா? அங்கிட்டு போடா போடா அங்கிட்டு உள்ள பொழைச்சிரும்டா. வேற என் பிள்ளைக்கு ஏதாவது ஆச்சு வச்சுக்க க்ளோஸ் பண்ணு. அவன் எங்கேயா இருக்கா? டாக்டர் நல்லா இருக்குல்ல? தம்பி பிள்ளைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? ஒரு நாளில் சரியாயிடும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரி தம்பி. அதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டார்ல, விடுங்கப்பா. ஹலோ நான் ராம் பேசுறேன்டா. ஏய் மாப்ள சொல்றா, எப்படா இருக்க? நல்லா இருக்கேன்டா மச்சான். ஒரு முக்கியமான விஷயம், டிவி சேனல்ல வேலை கிடைச்சிருக்குடா. அப்படியா? சூப்பர்ரா. ஏய் சூப்பர்லாம் இருக்கட்டா. முதல் ப்ரோகிராம் நம்ம ஊர்ல தான் பண்ற மாதிரி இருக்கேன். நீ தாண்டா கூட இருந்து பாத்துக்கணும். நான் சொல்லமாடா, வாடா பாத்துக்கலாம். நல்லா இருக்கியா?
சொந்தக்கார பெருசுகளா பெருசு வண்டி அனுப்பிச்சிருக்காருப்பா. எல்லாம் மொத்தமா வந்து முதியோர் பணம் வாங்கிக்கிறீங்களா? அப்புறம் போஸ்ட்மேன் வந்து 50 கேட்டியா 100 கேட்டியான்லாம் சொல்லிக்கிற கூடாது. என்ன பிளாஸ் பேக்கா? உன்னையெல்லாம் அடிச்சு விட்டுருவியா? போயா உன் கூட்டுக்கு வந்து ஏத்தியா? எவனை வந்து நின்று எதை பிடிச்சா மீக்கிறீங்க? வருவாங்க வந்தாலும் இதை பிடிச்சா இந்த வாரம்டா. நல்லா இருக்கிறியா? ஆளப்பாரு இதுக பண்ற சேட்டிக்கு மாசம் மாசம் ஊக்கத்தொகை வேற. இதுகளெல்லாம் காலை ஒடிச்சு வீட்டில் ஓட ஆள் இல்லாம. நல்லா தள்ளி நெருக்கி உட்காருங்க பொம்பளை ஆளுக்கு இடம் விட்டு. வண்டி உட்காருமா, நீ வண்டியை நம்ப முடியாது. ஐயா போன மாசமும் பணம் வரல, இந்த மாசம் அது வந்திருக்கா? யாரு சுந்தரமா? ஆமா. பணம் வரலையே உங்களுக்கு? அடுத்த மாசம் பார்ப்போம், வந்தா சொல்லி அனுப்புறேன். இதைத்தான் மாசம் மாசம் என்ன சார் அதிகாரமா? யாரு ரஷ்யாவா? உங்களுக்கு வேலை கொடுத்த முதலாளி கொஞ்சம் வில்லங்கமான ஆளு, பார்த்து சீக்கிரமா அனுப்பி விட்டுருங்க. அங்க என்ன பார்வை, கையை வச்சுட்டு பணத்தை வாங்கிட்டு போ. அரசியல் வாங்க வாங்க, கை வைங்க. முன்னாடி எல்லாம் கயிறக வைக்கிறவங்கள கேவலம் பார்த்தாங்க. இன்னைக்கு நாடே கயிறக வைக்குது. இப்ப வச்சு நாங்க தான் ஒரிஜினல் தெரிஞ்சுக்குங்க. அதே பேசிக்கிட்டே வண்டியை விட்டுற போறீங்கடா. என்னம்மா சொன்னாங்க ஆஸ்பத்திரியில்? நல்லாயிரும் நாங்க. டேய் இப்ப பாட்டு போடுறியா இல்ல நான் பாடவா? எல்லாம் பாயிட்டாலு ஒரே நானே போடுறேன். கட்டில் போட்டதும் தெரிஞ்சுக்கணும், கொல்ல பக்கம் ஒதுங்கிட புரிஞ்சுக்கணும். டிரைவரே ஏதாவது பாட்டுக்கிட்டு போட்டிருக்க? பாட்டு பாடிட்டே இருக்கு பெருசு. நெஞ்சில் பாயுது காமந்திடும் வாழம். அப்ப கொஞ்சம் சட்டத்தை கூட்டி வை. உனக்கு எப்படி போட்டாலும் சவுண்ட் கம்மியா தானே இருக்கு. என்னடா என்னாச்சுப்பா? நீ ஏப்பா உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? கீழே இறங்குங்கப்பா, இங்க முட்டிக்கிட்டு நிக்குது. காலில் வர ஒழுங்கு விட்டுட்டான். மலரு அங்க பாரு, டாக்டர் வர்றார். அன்னைக்கு மட்டும் அவர் இல்லைன்னா இன்னைக்கு நீ உசுரோடவே இருந்திருக்க முடியாது. என்னாச்சு? வண்டி ரிப்பேரா? உடம்பு பரவாயில்லையா? என்னண்ணே இந்த டாடா தோட்டத்து வேலைகள் வந்து வண்டி நின்றுக்குச்சுண்ணே. ரிவர்ஸ் கீர் மட்டும்தான் விழுகுது, மற்ற கீர் விழுக மாட்டுது. காலைல இன்னைக்கு விழுந்துருச்சா? ஆமாண்ணே. இப்படி தாண்டா போன வாரம் வாலிபார்ல இருந்து வருஷநாட்டு வரைக்கும் 4 கிலோமீட்டர் ரிவர்ஸ்லயும் சேர்ந்தேன். நானே சொல்ற அதே மாதிரி வண்டியை கொண்டு வந்து சேர்த்துறேன். நே ஹலோ ஹலோ நே சோ
கத்திட்டு இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்க? நகர் எப்படி? அடிய சக்காலத்தி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இரு இரு. இன்னும் விடலையா நீ? அவளை பாத்துக்கிட்டு தான் இருக்கியா? சும்மா பார்த்தேன்டி, காத்து வருதாண்டு. உன் மொழி காத்து வாங்கினது மாதிரி தெரியலையா? 40 வருஷமா நான் பார்க்கும் போதெல்லாம் அவ ஜன்னலுக்கு பின்னாடி தானே நிக்கிறா. நீ இங்க இருந்து எட்டி எட்டி பாக்குறது தெரியாமலா இருக்கு? என்ன பண்றன்னு பாரு. குடும்பத்துல சண்டை எடுத்துருவா போல இருக்கு. அட பாவி மனுஷா, இத நீதே எடுத்து வச்சிருக்கியா? அன்னைக்கு என் பேர புள்ள எம்புட்டு அழுதியா, சின்ன புள்ள கணக்கா இதை எடுத்து ஒளிச்சு வச்சிருக்கியா? இதுல எப்படியாவது ஏறணும்னு எனக்கு ஆசையா இருக்குடி. அட மனசா, இங்க இன்னொன்னு காட்டுற வைய கூடாது. இதுல தாண்டி யாருக்கும் தெரியாம காசெல்லாம் சேர்த்து வச்சிருக்கேன். நம்ம கல்யாணத்தன்னைக்கு ஏதோ விளையாட்டா சொல்றேன்னு நினைச்சுக்கிறதா பார்த்தா இம்புட்டு ஆசை வச்சிருக்கியா? அதுக்கு உடஞ்சி போன என் தண்டட்டிக்கு ஒரு திருகாணி போட்டு சரி பண்ணி கூடியானா? காசு இல்லை இல்லைன்ட்டு இதுக்கு இம்புட்டு காசு சேர்த்து வச்சிருக்கியா? இது மட்டும் இதே ஆசையா இல்ல சன்னல் வழியா எதுவும் போயிட்டா? யோ என்னய்யா? நம்படி, இது மட்டும் தாண்டி ஆசை. காரே ஏற தெரியாது, இதுல ஏரோப்ளேன் ஏற போறியாக்கும். கேட்டா ஆசைன்னு வேற சொல்ற. என்னமோ பண்ணு. வாடா, சொன்ன மாதிரியே வந்துட்டேன். எப்படி இருக்க? நல்லா இருக்க மாப்பிள்ள. ஐடி கார்டோட வந்துட்டேன். நல்லா இருக்கீங்களா? வணக்கங்க. வணக்கம்மா. வாங்க போலாம். ஏரியா சூப்பரா இருக்குடா. சார் ஸ்பாட் எங்க சார்? இப்போ தானே வந்து இறங்கியிருக்கோம், பார்த்து சொல்கிறேன். அண்ணே, அக்கா இருக்காங்களா அண்ணே? இருக்காங்க அண்ணே. டிவியில் சமையல் ப்ரோக்ராமுக்கு சமைக்கிறதுக்காக கேட்டிருந்தோம். அக்கா நல்லா சமைப்பேன்னு சொல்லியிருந்தாங்க, அதான் கூட்டு போலான்னு வந்தேண்ணே. அக்கா நல்லா சமைப்பாங்கன்னு யார் சொன்னது? அண்ணே, அக்காவே சொன்னாங்கண்ணே. அக்காவே சொன்னாங்களா? ஆமாண்ணே. ஏய், இது எப்போ நடந்தது? ஏலமலைக்கு வேலைக்கு போயிருந்தீங்கல்ல, அப்போதே. டாக்டரே, போய் வேற வேலையை பாருங்க. இவ்வளோ நம்பாதீங்க, இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. ஏய், உள்ளபடி. எனது டிவியில் கஞ்சி காய்ச்சனமா? எனக்கு தெரியாதுப்பா. இது சரிப்பட்டு வராது. ஏத்த நான் வந்து என் கழுவை கொண்டே விடுவான். ஏப்பா கஞ்சி காய்ச்சறதையா போட்டா பிடிக்கிறிய? நம்ம ஏரியாவிலேயே மயிலாடுப்பாறை மச்சக்காலதமா நல்லா சமைப்பான், அவனை போய் பாருங்கப்பா. வேணப்பா, எனக்கு வெக்கமா இருக்கும். கக்கூச தவிர எல்லா இடத்துலயும் போட்டோ எடுத்துட்டாங்கப்பா. போடு, நிறுத்தாம போடு போடு போடு. சார் ஸ்பாட் எங்க சார்? என்னடா மப்பா, கோழியை கிட்ட வந்து தரமாட்டியா? கஞ்சியை காய்ச்சி குடிச்சிட்டு பக்கத்து ஊரில் போய் யாராவது பிடிச்சிருவான். இந்த ஊரில் இருக்க பொம்பளைங்க வந்தாலும் ஆம்பளை விட மாட்டாங்க, பூரா காமரப்பட்டவங்க. என்ன செய்யறது? எலை, அந்த கோழியை கொடுத்து வாட சொல்கிறான். ஹலோ ஹலோ, கேக்குதா? மச்சக்கல டிவி ப்ரோக்ராம்ல சமைக்கிறதுக்கு உங்ககிட்ட எதனா லேடி இருக்காங்களா? சமைக்கலாம் யாரும் வர மாட்டாங்கப்பா. ஜட்ஜி முடிக்கல வேணா ஆள் வரும். பொம்பளையால யாருப்பா சமைச்சுக்கிறது? இப்ப இருந்தா கால் பண்ணுப்பா. காசு பணம் பிரச்சனை கிடையாது, நம்ம பாத்துக்கலாம். சரியா? சரி சரி, கொஞ்சம் மறந்துடாதப்பா. இருந்தா சொல்றேன். பேசியிருக்கேன்டா, ஏதாவது பண்ணுண்டா. முதல்ல சாப்பிடுங்க தம்பி, அப்புறமா சமைக்கிறத பத்தி யோசிப்போம். சூப்பர் ராம்,
தேங்க்யூ சார். இந்த மாதிரி வித்தியாசமாக தான் பண்ணும். சரிங்க சார். இவங்கெல்லாம் யாரு? எல்லாம் அந்த ஊருக்காரங்க தான் சார். இவங்கெல்லாம் டச்சில் வச்சுங்கய்யா. ஓகே சார். இங்கே வர்றா. பார்த்தேல நாட்டுக்கோழி காட்டுக்கறி நம்ம சியாங்களோட அந்த ரெசிபி சிம்பிளி சூப்பர். சூப்பர் சூப்பர். இப்படி ஒரு கறியை என் வாழ்க்கையில் நான் சாப்பிட்டதில்ல. இதை நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். நம்ம சியான்களோட ஒரு சின்ன செல்ஃபி. அடுத்த வாரம் இதே போன்ற ஒரு கிராமத்து ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நாட்டுக்கோழி காட்டுக்கறி சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். என்ன சியா டிவிலலாம் வந்துட்டீங்க, அதுவும் தமிழ்நாடு ஃபுல்லா. தமிழ்நாடு பூராவா? டேய் அங்க வாரு. தமிழ்நாடு மட்டும் இல்ல, உலகம் ஃபுல்லா பாப்பாங்க. அப்படியா? ஐயா என்னாச்சு? எப்படி? ஏய் என்னடா என்னாச்சு? எப்படிரா? சரி இப்போ எப்படி இருக்கு? இவங்க 2 பேருக்குலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைடா. சடையன்சியானுக்கு தான் ரொம்ப சீரியஸாக இருக்குது. 50,000 முன்பணமாக கட்ட சொல்லியிருக்காங்கடா. இந்த கிரெடிட் கார்டில் 50,000 எடுக்கலாம். இந்த பணத்தை போய் முதல் கட்டு போ. பேஷண்ட்டோட ரிலேஷன் நீங்கள் தானே? சொல்லுங்கள் சார். தலையில் பலமாக அடிபட்டிருக்கு, பிளட் நிறைய கிளாட் ஆகிருக்கு. நியூரோ சர்ஜனுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அவர் வந்ததுக்கப்புறம் எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்னு தெரியும். பேஷண்ட் வேறு ஏஜ்டு பர்சன். அப்ராக்சிமேட்டாக 8 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவாகும். அதுக்கு உண்டானதை அரேஞ்ச் பண்ணி. ஓகே. என்னடா இப்படி சொல்கிறாரு? சரி நீங்கள் இருங்க. டேய் உட்காருமா, வாடா. சியா வாங்க. மலரு என்னமா பண்ண போறோம்? இப்போ என்னடா பண்ண போகிறோம்? 2 பேர்கிட்ட மொத்த அமௌண்ட்டையும் கட்டியாச்சு. எப்படி புரட்டினாலும் 50,000 70,000 தான்டா புரட்ட முடியும். 7 லட்சம் 8 லட்சம்னா எப்பட்றா? நம்ம சியாங்க ஊரில் தான் ட்ரை பண்ண முடியுமா? வேணும்னா ட்ரை பண்ணி பார்க்குறேன். என்ன சொல்றது? ஹலோ, ஏப்பா பெருசுகளாம் நல்லபடியா வந்து சேர்ந்துருச்சுக்கலாப்பே? இல்லை பார்த்தா ஒரு சின்ன ஆக்சிடென்ட். என்னப்பா சொல்ற? சார் சொல்லுங்கண்ணா, ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுங்களா? இவங்களால தான்டா உனக்கு எனக்கு நல்ல லைஃப் அமைஞ்சது. ஒரு 2 நாள் சடையசி ஆசைப்பட்டதெல்லாம் நிறைவேற்றி சடையசியான ஃப்ளைட் ஏற்றலான்னு நினச்சேன். அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சடா. சரி விட்றா, பார்த்துக்கலாம். சொல்லுங்கள் சார். என்ன ஃபோன் எப்பவுமே பிஸியாகவே இருக்கு? கொஞ்சம் வெளியில் இருக்கேன் சார். உங்கள் வாட்ஸ்அப்புக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருக்கேன், பாருங்க. இந்த பார்க்குறேன் சார். சார் அன்னைக்கு சமையல் ப்ரோக்ராமில் வந்தாங்கல்ல, அவங்கள மாதிரியே இருந்துச்சு. அதான் வீடியோ ஃபார்வர்ட் பண்ணேன், பார்த்தீங்களா? ஆமாம் சார், அவங்க தான். அவங்களோட தான் சார் நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். நம்ம முதியோர் நிகழ்ச்சிக்காக தான் சார் வந்தாங்க. அவங்கள ஒருத்தர் இப்போ ரொம்ப சீரியஸாக இருக்கார் சார். என்ன பண்ண தெரியல சார். இந்த வீடியோ ரொம்ப வைரலாக பரவிட்டு இருக்கு. ஆஃபீஸ் புறப்பட்டு வாங்க, பேசிக்கலாம். சரி சார். நான் ஆஃபீஸ் போய் எம்டியாக பார்த்துட்டு இதை ட்ரை பண்ணிட்டு வரேன். நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா. ஆனா நீ ரொம்ப சோகமா இருக்கேடா.
ஏன்னு எனக்கு தெரியும். இதே மாதிரி தான் 45 வருஷமா நெஞ்சிலேயே தட்டிக்கிட்டு இருக்கிறான். ஒரு நாள், ஒரே ஒரு நாள் அவன் கதவை தட்டியிருந்தா இவன் வாழ்க்கையே மாறி இருக்கும். அதுக்கு ஒரு வழி பண்றேன்டா இன்னைக்கு. டேய் அலங்காரம், இங்க வாடா. அட நீங்களா? எப்படி போய் இருக்கீங்க? உனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. சொல்லுங்க, நான் பண்றேன். இந்த உலகமே திரும்பி பார்க்குற மாதிரி எங்க எல்லாருக்கும் உன் கையால ஏதாவது ஜிகு ஜிகுன்னு பண்ணி அசத்துடா. அவ்வளவுதானே, விடுங்க, நான் பண்றேன். பொண்ணை தூக்குனதுக்கு சாட்சியை பார்த்துக்குங்க. கட்டின வேட்டி, நெத்தி லைட்டு, செருப்பு 3 இன்ச்சலோடு இருக்கியா? இதுக்கு மேல என்ன பேசணுமோ பேசுங்க. இந்த உலகமே திரும்பி பார்க்குற மாதிரி எங்க எல்லாருக்கும் உன் கையால ஏதாவது ஜிகு ஜிகுன்னு பண்ணி அசத்துடா. ரொம்ப பண்ணிட்டானே. எங்கடா போயிருப்பாங்க? எல்லாரும் தூட்டரோட பேச்சு. இவனை மட்டும் ஆளை காணும். 2 பேரும் ஏன் கூட தாட்டா ஓடி வந்தாங்க. நெத்தி லைட்டு கீழே விழுந்துச்சு. இருட்டில் எங்கே போனாங்கன்னு தெரியலடா. யோ கேக்குற பதில் சொல்லாம அங்க நான் குசு குசு. பஞ்சாயத்து புடிட்டோம், பேசிக்கிறேன். இப்படி கேக்குற அவங்க மரியாதை இல்லாம நிக்கிறத பாரு. இங்க யாரு கொப்பனுக்குள்ள நான் கஞ்சி ஊத்த முடியாது. அப்படி ஊத்துறா இருந்தா நீ ஊத்திக்க. மண்டைகளும் சேர்ற ஆளுகளும் இதுக்கெல்லாம் என்ன குறை வச்சோம்? அவமானப்படுத்தி நிக்கிறத பாரு. கையை உடைச்சு நல்லா அடங்க மாட்டாருப்பா. வீட்டுக்கு வா. உட்காருனே, கையை கால உடச்சு கோழி எடுத்து ஊத்த போறியா? உட்காருப்பா. உட்காருனே, எங்க போய் உள்ள நிக்கிறியா? என்ன எங்களை பார்த்தா உங்களுக்கு நக்கலா இருக்கா? 8 நாட்டுக்கு பேரான கண்டமனூர் ஜமீனோட கடைசி வாரிசை தூக்கிட்டு வந்திருக்கானுங்க. எங்க உயிரே போனாலும் உங்களை விட மாட்டோம். பதிலுக்கு இன்னைக்கே உங்க ஊர் மேல தூக்குறோம். வாங்கடா. எவன்டா ஆம்பள? தூக்குங்கடா. என்ன மாட்டா போவீங்க. சும்மா இருங்கப்பா. அக்கம் பக்கம் ஊருக்குள்ள அண்ணன் தம்பியா வேலைக்கு இருக்கான். நமக்குள்ள சண்டை போட்டா நல்லா இருக்கேன். பெருசுலா வயசுக்கு தகுந்த வேலையை பார்க்காம ஊருக்குள்ள சண்டை எடுத்து விட்டுக்கிறீங்களா? ஒழுக்கமா 2 பேரும் எங்க இருக்காங்கிறத காமிக்கணும். இவன் என்னடா சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லிக்கிருக்கான். தெரிஞ்சாதான் சொல்லியிருப்போம்ல. இவங்க எல்லாம் எப்படி விட்டா வர மாட்டாங்க. ஜமீன் கடையை கொண்டு போட்டு 100 நகை ஆட்டை போட்டாங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவான். அங்க அவங்க கம்பவுண்ட் ஆட்டுவாங்கல்ல, இதை விட்டு எங்க போறீங்க? வரத பாத்துக்கலாம். இந்த வராங்க பாரு. ஏங்க, நீங்க நேத்து ராத்திரி பண்ண கலவரத்துல 2 பேரும் அடிபட்டு சாக தெரிஞ்சாங்க. சரி பண்ணி கூட்டு வரதுக்குள்ள இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டி வச்சிங்களேங்க. என்னங்க நியாயம்? நல்ல வேலை இன்ஜியல் போட்டது நல்லதா போச்சு. இவங்க இது எடுக்காம இருக்காங்க. இல்லை, செருப்பு கூட சேர்ந்து இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக இருந்துட்டு போகட்டுமே. விடுங்கய்யா, வாழ்ந்துட்டு போகட்டும். ஏமா, உன்னை வழுக்க டைம் தூக்கிட்டு வந்தாங்களா இல்லை நீயா வந்தியா? பயப்படாம சொல்லுமா. நானாத்தையும் வந்தேன். ஏய் கிளவே, இதுக்கு மேல பேசினா உனக்கு நல்லா இருக்காது. என்ன ஊர் மனது ஏற மாட்டேங்கிறீ? நீ பேரம் பத்தி கல்யாணம் முடிக்க உனக்கு புருஷன் கேக்குதோ? ஒழுங்கா ஊர் வந்து சேர, இல்ல ஊரை விடுங்க, ஓடி போயிரு. எலே நிறுத்துங்கடா. நான் எதுக்குடா ஊரை விட்டு ஓடணும்? பெருசா பேச வந்துட்டாங்க. அன்னைக்கு அப்படித்தான் எங்க அப்பா என் கௌரவம் பார்த்து மான மரியாதை போயிருமுண்டு ஆள்தாட்டியத்தை அடிச்சு என்ன இன்னொருத்தனுக்கு கட்டி வச்சான். அன்னைக்கு என் உரிமையை விட்டு கொடுத்தேன். அப்புறமா எவன நினைக்கிறேன் என் புருஷன் என்னைய அடிச்சியான். அப்ப என் உணர்ச்சிகளை விட்டு கொடுத்தேன். புள்ள குட்டின்னு மார்மேலையும் மடியிலையும் தூக்கி அடையும் போது கூட இவனை மறக்க முடியல. இவ்வளவு சொந்தம், அவ்வளவு சொத்து, சுகம், பணம், பொருளும் கூட இருந்து என்னைய கடைசியா பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆளு கூட இல்லாம போச்சு. இன்னைக்கு தன்னன் தனியா திண்ணையில அனாதையா உட்கார்ந்திருக்கேன். இப்ப இந்த ஊரு தடுக்குது. அப்பன், புருஷன், புள்ள, பேரன், பேத்தி, அக்கம் பக்கம் ஊருக்காரங்கன்னு எல்லா வாழ்க்கையும் நான் வாழ்ந்துட்டேன்டா. எந்த வாழ்க்கையுமே வாழாம எனக்காக காத்திருந்தா பாரு. இவனை நான் இனிமேலும் தனியா விட்டா நான் மனுஷியே இல்ல.
மானத்தை காப்பாத்திட்டமா. அழுகாதம்மா. ஏய் லவ் ஜெயிச்சிருச்சுடா, புது மாப்பிள்ளடா. கோடை எஃப்எம்மில் அடுத்து வருவது ஒரு காதல் பாடல். கொடுத்து வச்சோப்பா. நாள் செவத்திலேயே தேய்ச்சிக்கிட்டு இருந்தேன். இப்ப பாருங்க குருந்தேக்கு ஆள் வந்துருச்சு. மனசு நிறைஞ்சிருக்குடா. நல்லாடுறா. சூப்பர்ரா. நான் உண்டி சுடுதண்ணியா ஒரே அழுப்பு போல. கரெக்டாங்கண்ணே, நம்மளுக்கு இப்படி தில்லு வர மாட்டேதானே. பழைய கரிச்சாறு எது இல்லையா? ஆமா, உழைச்சு குடுக்கறவரு கரிச்சாறு கேக்குறாரு. கரிச்சாறு இருந்தாலும் நீ அங்கிட்டு இங்கிட்டு போய் தின்னுட்டு வந்துடுற, நமக்கு பத்த மாட்டேங்குதா. ஆமா, இப்படி செஞ்சுக்கிருந்தா அது வீடு விடா போய் கலவானத்தானே செய்யும். சொனகட்ட நாக்கு அப்படிலாம் கேக்குதோ? வகை வகையா சாப்பிடணும்னா 4 வீடு போனேன். நான் அது எத்த போயிருந்தா நல்லா இருக்கட்டுமேனு மருமகளாக்குனேன். இன்னைக்கு என்னையே 4 வீட்டில் போய் பிச்சை எடுக்க சொல்கிறான். ஏய், பணத்தை எடுத்துக்கோமா. இந்த வாரேன். அண்ணே, நீங்க குறிச்சு கொடுத்த இடத்துல கரெக்டா தண்ணி வந்துடும்ல? மனுஷன் பொய் சொல்லுவேன் தம்பி, மிஷின் பொய் சொல்லுமா? நம்பி போடுங்க, தண்ணி வரும். ஏழை ஏன்டா அவசரப்படுற? நான் சொல்றேன்டா எங்க போடுறதுன்னு. காசை வேஸ்ட் பண்ணாதீங்கடா. நீ நட்டமா நிறுத்தினது போதும். இத்தனை வருஷம் புழுதி கடை வச்சிருந்தல்ல, அதை எப்படி தண்ணி கடை மாத்தணும்ன்றது எங்களுக்கு தெரியும். சோத்தை மட்டும் திங்கிற வேலையை பார். அதெல்லாம் கரெக்டாக தான் நடக்குது. சோறை சாப்பிட்டு வீட்டை பூட்டிட்டு பாடு, நான் போயிட்டு வந்துடுறேன். என்னது ஊமை மாதிரி பேசிக்கிறீங்கவ? ஆமா, கத்தி பேசிட்டாலும் அப்படியே வெங்கலமணி மாதிரி டொய்யின்னு உங்க ஆள் வந்து கேட்டுரும். இந்த வீட்டுக்கு என்னைக்கு வாக்கப்பட்டு வந்தனோ கத்தி கத்தி பேசி பேசி இந்த ஊருக்கார பொம்பளை ஊரா என்னை ரேடியோ குழாயின்னு கூப்பிடுறாளுங்க. நீ இந்த வீட்டுக்கு வந்த அன்னைக்கு இருந்து கத்தித்தானே இருக்க. அப்புறம் மயங்க 2 பேரு கடமலை கொண்டு பத்திர ஆஃபீஸ் போயிருக்காங்க. நீ வாட்டுக்கு வீட்டை திறந்து ஓட்டு, வீட்டில் இல்லாம வெளியே ஊர் சுத்த போயிடாத. வாடி. கையெழுத்து போடுறவனே இங்கே இருக்கேன். இவங்க எதுக்கு பத்திர ஆஃபீஸுக்கு போகிறாங்க? ஏற்கனவே என் சொத்தை பூரா அழிச்சுவிட்டாங்க. இருக்கிற கொஞ்சத்தையும் பிடுங்க பார்க்குறாங்களா? எல்லாத்தையும் கொடுத்துட்டு சோத்துக்கு இவங்க கிட்ட தொண்ணாந்து நிற்க நான் கேனப்பையிலா? ஏய், இந்த காசு கேப்பே. டீ ஃபர்ஸ்ட். ஏப்பா நல்லா பாத்தீங்களா? இந்த இடத்துல தண்ணி வருமா? உடனே வாங்கி போடுறான். சொன்னா கேட்க மாட்டானப்பா. இந்த இடத்துல வந்து கோவத்தை கலப்பிக்க இருக்காத, பேசாம போயிரு. வண்டி எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அங்கிட்டு போடவா இங்கிட்டு போடவான்னு அபசகனமா பேசிக்கிட்டு அப்பன்னு கூட பார்க்க மாட்டேன். போங்கறல, ஏதாவது பண்ணுங்கடா, போங்கடா. தோணன்னு பேசிக்கிட்டு நீங்க ஏன் வேடிக்கை பார்த்துருக்கீங்க? வேலையை ஆரம்பிங்க. எதுக்குலா கத்த விட்டுக்கு இருக்க? ஆமா, நான் தான் கத்த விட்டுக்கு இருக்கேனாக்கும். இப்பதான் வச்சேன். இந்த வீட்டில் எது ஏன் பேச்ச கேக்குது? சாப்பிட்டியா? என்ன குழம்பு? அம்மா சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. ஏய், படிச்சு பெரிய கலெக்டராக போறவ போய் படுறி.
பெரிய மனுஷங்களாம் நல்ல காரியம் நடக்கும்போது நல்லதையே பேசணும். எதை செஞ்சாலும் முட்டுக்கட்டை போட்டுக்கிருந்தா எது விளங்கும்? நீ வேற கத்துறியா? அதே இருக்கிறத பூரா இங்க வலிச்சு கொட்டிட்டு இல்ல, எங்கேயாவது போய் பறை தின்னு போ. இப்படியெல்லாம் நீ தின்றதுக்கு வேற எதையாவது தின்னலாம். போ. இப்படியெல்லாம் நீ தின்றதுக்கு வேற எதையாவது தின்னலாம். வேற எதையாவது தின்னலாம். போ. சீக்கிரம் எடுத்துடலாம்டா, போலீஸ் கேஸ் ஆகிட போகுது. செவனாண்டிக்கு தழுகு சோறு சாப்பிட அங்காளி பங்காளெல்லாம் வாங்கயா. என்னடா அது?
டேய் சடையா, ஒரு ஆட்டை முழுசா திட்டு இருக்கான், அண்டாவில திட்டு இருக்கான், ஒட்டை கையில திட்டு இருக்கான். பொட்டாட்டி வந்தா பாதியை பிரிச்சு கொடுத்தோம், பிள்ளைய வந்துச்சுங்க மீதியை பிரிச்சு கொடுத்தோம். வேற பேத்தி வந்தாங்க, இப்ப வேற சோத்த தரடா தின்னா, வேற சோத்த தரடா தின்னா, வேற சோத்த தரடா தின்னா. சொன்னதை கேட்டு கேவலப்பட்ட நாக்குனால மருமகன் அடிய வாங்கிட்டாரா, அடிய வாங்கிட்டாரா, அடிய வாங்கிட்டாரா, அடிய வாங்கிட்டாரா. பிடிச்சதெல்லாம் இருக்குடா, உனக்கு பிடிச்சதெல்லாம் இருக்குடா. அவன் போறா, நீ எங்களோட இவங்க ஒரு வயசு சொத்துக்காக கொண்டு போட்டாங்க. பொய்ய சொல்லி ஊட்டும் போது பசியாரும் பிள்ளையே, உண்மையான பசிக்கு உணவு கொடுக்க உறவு இல்லையே. வெயில் புயல் மழைன்னு தான் பார்க்காம உழைச்சாங்க, வெறுப்பத்தானே வெகுமதியா தூக்கி சோர்ந்து களைச்சாங்க. கருமுடி காலம் கடந்துதான் போச்சு, நரமுடி சோகம் நிறைஞ்சுதான் போச்சு. முதுமையும் முதுகுல முளைச்சுதான் போச்சு, வறுமையில் மனசுதான் ஏக்கமும் ஆச்சு. உள்நாக்கு பேசுவத ஊர் கேட்குமா, தள்ளாடி போன இந்த வேரும் தாங்குமா. மாட்டுக்கு தெரியும்டா நீரோட்டம், எந்த இடத்துல 2 நாள் சுத்தி சுத்தி வந்து படுக்குதோ அந்த இடத்துல தாண்டா தண்ணி இருக்கு. நான் சொல்றத கேள்றா. டாக்டரே என்னங்க ஐயா, பஸ் ரிப்பேரா? ஆமாப்பா தம்பி, என்ன செய்யறது தம்பி. என் பொண்ணை மட்டும் கும்பணத்தோல் அவுட்ரு வரைக்கும் கொஞ்சம் விட்டுரு தம்பி, நான் பின்னாடியே வந்துடுறேன். ஏம்மா நீ போய் டாக்டர் தம்பி கூட போய் ஊர் அவுட்டரில் இருப்பா, நான் பின்னாடி வந்துடுறேப்பா. சும்மா ஏறுமா நீ நம்ம டாக்டர் தான்மா. டாக்டர் நம்ம கடவுள் மாதிரி, நீ முன்னாடி போய் பின்னாடி வந்துடுறேன். ஊர் அவுட்டரில் இருப்பாரு. என்ன ராசு கூட்டி விட்டு போல தெரியுது. ஏய் என்ன சொன்ன? இல்லப்பா கூட்டி தானே ஏற்றி விட்ட. இல்லை நீ சொல்றது வேற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் வண்டி நிப்பாட்டுங்க. இல்ல மண்ணு கல்லு பள்ளம் அதான். ஒரு தடவை வண்டியை நான் ஓட்டவா? வண்டி ஒன்று ஓட்ட தெரியுமா? சின்ன வயசுல சைக்கிள் ஓட்டியிருக்கேன். ஒரு தடவை நான் ஓட்டிக்கிறவா? சின்ன வயசுல சைக்கிள் ஓட்டி பழகும்போது எங்க அப்பா பின்னாலதான் ஓடி வருவாரு. வண்டி ஓட்டி பழகினதுக்கு அப்புறம் என் அப்பாவை பின்னாடி உட்கார வச்சுதான் ஓட்டி ஆடுவேன்.
இனிமேலாவது அந்த கம்பவுண்டர் பையன்கிட்ட கொஞ்சம் பார்த்து சூதானமாக நடந்துக்கப்பா. புரிச்சுங்களா? இங்கே எங்கள் அப்பா நேரத்துல இருந்து ஆளக்கானா? என்னடா சொல்கிற? நாங்களே உங்கள்கிட்ட வந்து கேட்கணும்னு நினச்சிக்கிருக்கோம், நீ எங்கிட்ட வந்து கேட்குற? உங்களுக்குலாம் தெரியாது, வச்சுக்கிறேன். வீட்டில் இருந்தாலும் தொல்லை, வெளியில் போனாலும் தொல்லை, ஒரே இம்சையா போசியா அந்த ஆளோட. டேய், அவன் செவனாண்டி செத்ததுலேருந்தே ஒரு மாதிரியாகவே இருந்தான்டா. எங்கே போயிருப்பான்? நான் வந்தது உனக்கு எது கஷ்டமா பிள்ளை? எனக்கா? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா. 4 கசங்கி போன சட்டையை தேய்ச்சாவது உன் சுருங்கி போன வயிற்றுக்கு என்னால் சோறு போட முடியாதா ஐயா? அந்த நம்பிக்கையில் தான் பிள்ளை நான் உன் நேரில் தேடி வந்தேன். என்ன என் கூட்டுக்காரங்கிட்ட சொல்லாமல் வந்துட்டேன், பாவம் கிடந்து தேடுவாங்க. அவங்களையும் கூட்டிட்டு வாயா, நான் என்ன சோறா போட மாட்டேன். போகும்போது அள்ளிக்கிட்டா போகிறோம். ரொம்ப தங்கமான மனசுக்குள்ள உன் மனசு யாருக்கு வரும்? நீ வர்ற கஷ்டத்தில் எங்களுக்கெல்லாம் கத்தி ஊத்துறேன்னு சொல்கிற பாரு, நினைக்கிறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னடா இந்த பக்கம் எங்கே வந்து என்ன காரியம் பண்ணிக்கிறீங்க? எந்திரி, நம்ம விட்டு போகலாம். யோ, அண்ணன் தான் சொல்கிறாருல்ல, வாயா. இதுதான் என் வீடு இன்வெல்பட்டு, இங்கே தான் இருக்க போகிறேன். மொண்டாட்டி வந்து இங்கே எச்சி துப்புறேன், அங்கே படுத்திருக்கேன், எந்திரிக்கிறது இல்லைன்னு வேலைக்காரன் மாதிரி வேலை வாங்கிட்டு இருக்கா. 8 ஏக்கரு என் சுய சம்பாத்தியம். என்னை யார் கவனிச்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான்டா நான் எழுதி வைப்பேன். இவளுக்கு எழுதி வச்சுட்டு நான் இனிமேல் இங்கேயே இருந்துட போகிறேன்டா. போங்கடா. உன் பிரச்சனை சொல்லி ஓடி வந்து இங்கே படுத்துக்கிட்ட, நாளைக்கு எனக்கு என்ன பிரச்சனை வருங்கிறத கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியா? எனக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்கு, நாளைக்கு நல்லது கெட்டதெல்லாம் இருக்கு. கொப்பை எங்கே இருக்கான்? கொள்ளவன் கோத்திரம் கொடின்னு நாளைக்கு 1008 கேள்வி கேட்பாங்க. அப்போ இந்த அசிங்கத்தெல்லாம் சொல்ல முடியுமா? இங்கே வந்து படுத்து கேவலப்படுத்திக்க. அதெல்லாம் இருக்கட்டும். தள்ளி தள்ளி அவளை தூக்கி போட மிதிடா. அடிக்காதடா அவளை. டேய் சாவுடுங்க. டேய் என் கூட்டுக்காரன்னு தெரிஞ்சா உன்னை கொன்றுவாங்கடா. டேய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணோம்டா. அவன் கூட பாக்க போலீஸ் கேஸ் சொல்லுவேன், பரவாயில்ல இருந்தா தான் சொல்லுவேன். இடுப்பு ஓடுல தவறு மாதிரி வீட்டிலே கிடக்கு. அண்ணே தூக்கி போடுறான் வண்டியில. வயசான காலத்துல அடங்கி வீட்டுல உட்காராம எங்கிட்டு போய் விழுந்துச்சா? ஆமா, சும்மா இருக்க மாட்டாப்புல சின்ன புள்ள மாதிரி பாறையில ஏறி வலிக்க விழுந்தா. ஏன்பா மருந்து மட்டும் கொடுத்துட்டு போறேன், சாயந்தரம் வந்து ஊசி போடுறேன். என்னடா இப்படி படுத்துருக்கியா? என்னடா இல்லை எங்கள் அப்பா பார்த்துக்க எனக்கு தெரியும். வெளியே போங்க. உங்களுக்கு என்ன ஏதாவது இழுத்து விட்டுட்டு அவன் வீட்டுக்கு போயிருவீங்க. சுமக்க போகிறது நாங்கள்ல. உடனே பிடிச்சி வெளியே வர்றதுக்குள்ள எல்லாரும் மரியாதையாக போயிருங்க வெளியில். என்னையா இப்படி பேசுற? எங்களுக்கு இல்லாத உரிமை யாருக்கு இருக்கு? உனக்கு அப்பனா இருக்கலாம், எங்களுக்கு கூட்டாளி, நாங்க பாப்போம்யா. ஏய் சும்மா இந்த கூட்டாளி எல்லாம் சொல்லிட்டு போன் சொல்ல போக வேண்டியதானே? பெரிய மனுஷன் பார்க்க மரியாதை இல்லாதோட என்ன பேச்சு? அவன் சட்டையாத்தி பிடிக்கிறான். வாடா போகலாம். செவ்வாழ நாங்க காப்பாற்ற விட வரலையே. வாங்க. டேய் எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குடா. அவன் சட்டையத்தி பிடிக்கிறதுக்கு என்னடா பண்ணணும்? இன்னைக்கு இங்கே தான் படுக்கிறோம். ஏதாச்சும் பிரச்சனைண்டா விசில் சத்தம் கேட்க முடியா? செவ்வாழை கண்டிப்பா விசில் அடிப்பான். அவங்க சொத்தாசை பிடிச்சவங்கடா. நாளை காலையில 10 ஆஃபீஸ் போகணும். இந்தாங்க சாப்பிடுங்க. இந்த கோவத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. நீ என்ன எந்த ஆள்கிட்ட கெஞ்சிக்கிருக்க? மிஞ்சி போனா என்ன 2 நாள் தாங்குமா? உசுரோட இருக்கையில அடிச்சு வாங்குற சொத்து செத்தா தானா வரப்போகுது.
இவன் விஷ ஊசி போட்டு ஆளை கொள்றவன்டா. நம்மளால போய் பார்க்கட்டும் கைராட்சிக்காரன். டேய் விசில் சத்தம் கேக்குதுடா. அதே நினப்பில் இருக்க போல. அதெல்லாம் ஒன்றும் கேட்கல, பேசாம படுறா. பிரச்சனை பெருசாக வாங்கப்பா. சேர பிணைஞ்சி இருந்தோம் வறண்ட விரிசல் ஏன் தந்த சிரிப்பு இங்கே மூலமாச்சே கூட்டுக்காரா கூட்டுக்காரா ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். நர்ஸ், பாடியில் ஒரு மூமெண்ட் இருக்கு. பல்ஸ் கூட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆமாம் சார், ஃப்ளைட் சவுண்ட் கேட்கும் போதெல்லாம் ஒரு பாடியில் ஒரு மூமெண்ட் தெரியுது சார். சார், பிளட் லாஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு. எவ்வளோ சீக்கிரம் ஆப்ரேஷன் பண்ணுறோமோ அவ்வளவு நல்லது. பணத்தை ரெடி பண்ணிட்டீங்களா? கொஞ்சம் பணம் ரெடி பண்ணிட்டேன் சார். மீதி கண்டிப்பாக நாளைக்கு ரெடி பண்ணிடலாம் சார். சரி, டிலே பண்ணாமல் ரெடி பண்ணுங்க. வியூஸ்க்கு மேலே போயிட்டுருக்கு இந்த வீடியோ. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் எல்லாத்துலேயும் வைரலாக பரவிட்டுருக்கு. நாளைக்கு வர லைவ் ஷோவில் இதை வச்சு ஏதாவது பண்ணுங்க சார். நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை சார். அவங்க இல்லைன்னா இன்னைக்கு உங்கள் முன்னாடி நான் இல்லை சார். சாரி ராம், நான் ப்ரோக்ராம் மைண்ட் செட்லேயே இருந்துட்டேன்னா அதான் அப்படி பேசிட்டேன். எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார். இமிடியேட்டாக ஒரு 10 lakhs எனக்காக உங்களால் அரேஞ்ச் பண்ண முடியுங்களா? 10 lakhs? 1 லட்சம் 2 லட்சம்னா அரேஞ்ச் பண்ணிடலாம்.
10 lakhs ரொம்ப கஷ்டம் ராம். அதுவும் ஒரே நாளில் சான்ஸே இல்லை. ராம், என்னது ஃபேக் வீடியோன்னு கமெண்ட்ஸ் வருது? எல்லாத்தையும் கேட்டதுல 50,000 தான் பெரட்ட முடிஞ்சிச்சு. இத வச்சு காப்பாத்தி ஊருக்கு கூப்பிட்டு வந்திருப்பே. தங்கச்சி பேசணும்ன்றா, இந்தா குடுக்குற. அண்ணா, இங்க எல்லாரும் என்னென்னமா சொல்றாங்க, எனக்கு பயமா இருக்குண்ணே. எங்க அப்பா இல்லைன்னா நான் அனாதை ஆயிடுவேண்ணே. எப்படியாவது எங்க அப்பாவை காப்பாத்திருங்கண்ணே. முதல்ல செவனாண்டி போனான், நேற்று செவலை போய் சேர்ந்தான். நாளைக்கு நீ, நான், அவன், இவன், நீ எல்லாருமே போக வேண்டியதாண்டா. அவ்வளோதாண்டா. இருக்கிற சந்தோஷம் கலகலப்பு எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக பிடிங்கிட்டு போயிட்டாங்க. ரோசம் மானம் வெக்கம் எல்லாத்தையும் கையில் பிடிச்சிக்கிட்டு ஏன்டா வேதனையை அனுபவிக்கிறோமோன்னு தோணுதுடா. காலம் போன கடைசியில் கொடுக்கறத வாங்கிட்டு இருக்கிறத தின்ட்டு என்ன நடக்க போகுதா, விதி போல போக வேண்டியதாண்டா. மேரே தோஸ்த், செத்து விறகுல போனாலும் விலை போனவனா இருக்கணும், மண்ணுக்குள்ள போனாலும் மதிப்போடு போகணும்டா. என்னைக்கு நம்ம கடமை முடிஞ்சிச்சு, இனி அவ்வளோதான் நினைச்சிங்களோ அப்பவே நீங்க செத்ததுக்கு சமம்டா. பெத்த அப்பனை ஆத்தானை மண்ணுக்குள்ள விட்டு புதைச்சிட்டு தானடா இத்தனை வருஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கணும். கூடவே செத்தா போனோம். அது மாதிரிதான் இதுவும் கொஞ்ச நாளைக்கு அப்படித்தான் இருக்கும். வாழ்ற வாழ்க்கையில ஆசை குறிக்கோள் இருந்தா ஆயுள் கூட தள்ளி போகும்டா. ஏதாவது ஆசையை வச்சுக்கணுங்கடா. அதை நோக்கி ஓடும் போது இந்த இழப்பு கஷ்டம் இதெல்லாம் பெருசா தெரியாதுடா. எனக்கு ஏரோப்ளேன் ஏறணும்னு ஆசையா இருக்கு. பாரப்பா, இது நடக்கிற காரியமா? ஏன் நடக்காது? நடக்கும். கொஞ்சம் காசு கூட சேர்த்து வச்சிருக்கேன். சூப்பர்டா. பாரு, இவங்களுக்கெல்லாம் இல்லாத கூட உனக்கு இருந்துருக்கு பாரு. எனக்கு கூட தான் கடலை பார்க்கணும்னு ஆசை. அதுக்காக கடலை பார்த்துட முடியுமா? டேய், கடல் என்ன செவ்வாய் கிரகத்துல இருக்கு, அதுவும் பூமியில தானடா இருக்கு. பார்க்கலாம். ஒரு நாளைக்கு உன்னை கூட்டிட்டு போய் கடல்ல முக்கிய கூட்டிட்டு வந்துடும். நான் சொன்னா இவங்கெல்லாம் ஒரு மாதிரி நினைப்பாங்க. என்ன மணியாட்டி, அப்படி என்ன சொல்ல போற? சொல்லு, பரவாயில்ல சொல்லு. ஒரு வெள்ளைக்கறியோட ஒரே ஒரு நாள் அப்படி இப்படிமா இருக்க முடியுமா? இது நடக்குமா? சூப்பர்டா, சூப்பர்டா. வெள்ளைக்கறி என்ன நிலாவிலையா இருக்கா? அவரும் நம்ம பூமியில தானே இருக்கா. முயற்சி பண்ணுவோம். என்ன ரஷ்யா கம்மன் இருக்க? வாசம் என்னப்பா? ஒருத்தனை கதற கதற அடிக்கணும்டா. என்ன மிலிட்ரி நாட்டுக்காக மட்டும் தான் சண்டை போடுவேன், நண்பருக்காக சண்டை போட மாட்டேல? பேசாம இருக்கியா? ஐயோ வேளாண்டி. அடுத்தது ஆசைதான். எல்லாரும் பணத்தை சேர்த்து வைக்கிறோம். சடையின அடுத்த ஃப்ளைட்ல ஏற்றி விடுறா.
இந்த டீ சாப்பிடுங்க. ராசண்ணே உங்க வீட்டுக்கு யாரோ பொண்ணு கட்டு வந்திருக்காங்க. மதினி ஒன்று சொல்லுச்சு, என்னாண்டு போய் பாரு. யாரா அது நமக்கு சொல்லாமல் வந்துருக்குது? யாருன்னே தெரியலையா, சொல்லாமல் வந்திருக்காங்க. கொஞ்ச நேரம் கடையை பார்த்துக்குங்க, போனோடனே வந்துடுறேன். இந்த வந்துட்டாரு எங்க வீட்டுக்கு. வாங்க வாங்க வாங்க. இப்போதான் வந்தீங்களா? திடீர்னு சொன்னாங்க, கடையில் இருந்தேன். சாப்பிடுங்க சாப்பிடு. ஏய் உள்ள வாடி. சாப்பிடுங்க, இந்த வரேன். சரிங்க. ஏய் நீ நில்றி. வழி மேலே நான் உட்காந்துருக்கேன். எப்படி வந்தாங்க? யார் இது? கிழக்க பொன்னமலை பாதையில் வந்தாங்க. நான் வர சொன்னேன். நல்ல மாப்பிள்ளை, காசு ஒன்று உருத்திக்கு வச்சிருக்கேன். எப்படியாவது பேசி முடிச்சுருவோம். இப்படி திடீர்னு வர சொன்னா நம்மகிட்ட என்ன இருக்கு? முதல்ல வந்தவங்கிட்ட போய் பேசு, அப்புறம் பார்த்துக்கலாம். சாப்பிடுங்க. வாங்க உட்காருங்க. சிமெண்ட் எடுத்து கொடுப்பா, தம்பி சாப்பிட்டோம். நான் இப்போதான் சாப்பிட்டு, நீங்கள் சாப்பிடுங்க. தம்பி, நான் நேரடியாகவே விஷயத்துக்கு வரேன். உங்கள் பொண்ணை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இந்த காலத்து பொம்பளைங்க நினைச்சா என்ன வேண்டாலும் செய்வாளுங்க ஐயா. கரெக்டாக சொன்ன. 1000 ஆம்பளையில நம்பிடலாம், ஒரு பொம்பளைய நம்ப முடியாதியா. ராசு கோட்டரை பார்த்தாலே சரின்று வேணாடா. இன்னும் நல்லா இருந்துச்சுல. நான் தான் அப்பலே சொன்னேன், இவர் தான் தூரத்து சொந்தம்னாரு. என்ன ராசு கடைக்கு? ஆமாம் ஆமாம். சரி. ஏம்மா நான் அதே சொல்லலையா, உனக்கு நல்ல இடம்மா அமைய. அவங்க அப்பா நல்ல சந்தோஷமாக தான் இருந்துச்சு. உன்னை பார்த்து பிடிக்காம இருக்குமா? ஏய் என்ன நடக்குது? யாரோ வந்துட்டு போறாங்க. ஏய் கத்தாம பேசு. மலரை பொண்ணு பார்க்க வந்துட்டு போறாங்க. கடைக்கு வா, அப்புறம் பேசிக்கலாம். என்னது பொண்ணு பக்கம் வந்தாங்களா? உன் மக ஒரு பக்கம் மாப்பிள்ளை தேட, உன் புருஷ ஒரு பக்கம் மாப்பிள்ளை பாக்குறதும் இதெல்லாம் உனக்கு தெரியாம நடந்துட்டு இருக்கு. மலரை கைக்குள்ள போட்டுனா கைமா தொட பாக்குறியா? ஆமா, நான் அதே பண்ணிக்கிட்டு இருக்கேன். இல்ல அவங்க அப்பயும் பண்ண ஏற்பாடு. தெரியாம பேசாத. எல்லாம் தப்பு தப்பா போயிட்டு இருக்கு. இப்படியே பண்ண என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியாது, சொல்லிட்டேன் பாத்துக்க. குடும்பமே சேர்ந்து நாடகம் ஆடுறீங்க. இருங்க வச்சுக்கிறேன். நீ உள்ள போப்பா. நம்ம ஒன்று நினைச்சா கடவுள் ஒன்று நினைக்கிறியா? விதியை யாரால மாற்ற முடியும்? ஆனால் ஒன்றியா, 4 பேர் வீடு தேடி வந்து பொண்ணு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களான்ட்டு பயந்துக்கிட்டே கேட்குறாங்க பார்த்தீங்களா? அப்போ தாயா பொம்பளை பிள்ளை பெற்றவங்களுக்கே ஒரு கெத்து மரியாதை. இந்த ஃபீலு நல்லா இருக்கா? இந்தாங்க இனிப்பு எடுத்துக்கோங்க. முதல்ல டாக்டருக்கு தான் கொடுக்கணும். டாக்டரை இனிப்பு எடுத்துக்கங்க, என் பிள்ளையை காப்பாற்றினவர். எடுத்துங்க. என்ன பார்க்குறீங்க? மலர் அண்ணன் வாங்கி வந்தது. ஆமாம், நீங்கள் என்ன கோயில் கும்பிட்றவங்க? நாங்கள் பாப்பா வெட்டி கோயில் கும்பிட்றப்பா. பாப்பா வெட்டியா? நாங்கள் ஆரியாவட்டி கோயில் கும்பிட்றோங்கம்மா. பங்காளி வரவில் வருது, அண்ணன் தங்கச்சி போகிறோம்மா. இறங்கியா. கதை படிச்சிட்டேன், போடா கிளம்பு. மெதுவா போ. எம்மா வா தமேந்தி. எங்க அவரு வரல? அவருக்கு வேற வேலை இருக்கு. இவனுக்கு ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்க. அம்மாச்சியை பார்க்கணும்னு நசன்னு உயிரை எடுத்துட்டான். அம்மாச்சி தாத்தா எங்க? தாத்தா வெளியே போயிருக்குடி. எங்க போயிருக்காரு? அவருக்கு பிடிக்கும் 1/2 கிலோ ஆட்டுக்கறி வாங்கிட்டு வந்தேன். போய் அறுத்து போடு. என்ன பண்ணிக்கு இருக்க? காட்டுல எல்லாம் ஒரே மூட்டை, அதே சுடுதண்ணி காய வச்சுக்கிருந்த. அங்க பாரு. இவ்வளவு நாள் எங்க வச்சிருந்தீங்க அம்மாச்சி? அது தாத்தா பத்திரமா வச்சிருக்குடி. நீ உடச்சு குடிச்சு விடாத. பத்திரமா வச்சு விளையாடு. ஒரு மாதத்துக்கு முன்னால் ஃப்ளைட்டில் டிக்கெட் போட்டால் காசு கம்மியாக. ஃப்ரெண்டுக்கிட்ட விசாரித்தேன், சொன்னான். இந்த ஆருங்கடா 2 மாதமாக முதியோர் பணம் வரல. இந்த மாதம் சேர்த்து தரதா சொல்லியிருக்காங்க. யாரும் வீட்டுக்கு தரக்கூடாது, புரியுதா? அப்புறம் மகன் கேட்டான், மருமக கேட்டான், தூக்கி நொட்டிங்க. அவ்வளவுதான் பார்த்துக்குங்க. சடைய நாளைக்கே ஃப்ளைட்டில் போகலாம். ஆனால் கிளவி மனசு வச்சு தண்டட்டியே கொடுத்தா. இவன் வேற, அவளே அவள் ஆத்தா ஞாபகமாக அதை வச்சுக்கிட்டு பிள்ளைங்க கேட்டால் கூட கொடுக்க மாட்டேங்கிறா. இதெல்லாம் நடக்கிற காரியமாடா. இந்த டாக்டர் வந்துட்டார்ல, அவர்கிட்டயே பணம் தொட்டு வாங்கிக்கிற வேண்டியது.
வாங்க டாக்டர். எங்க சியா ஊசி போட்ட காசே தவணை நம்பர்ல கொடுக்குறாங்க. என்கிட்ட காசு இருந்தா உங்களுக்கு கொடுக்காம வேற யாருக்கு தர போறேன்? ஐயா இங்க ஒரு டீ கொடுங்க. ஏரோப்ளேன்ல ஏரியே ஆகணும்ட்டு ஒத்த கால நிக்குதுங்க. என்ன செய்யறது? எம்பிட்டு மூட்டை ராத்திரிலாம் எப்படிதான் படுத்து உறங்குறீங்க? ரத்தத்தை பூரா குடிச்சிருக்கும் போலியே. அது கிடக்கு விடுறி. இங்க வந்து கோழி அடிச்சிருக்கலாம்ல. கறி எதுக்கு எடுத்துட்டு வந்த? உன் புருஷனுக்கு தெரிஞ்ச அதுக்கு ஒரு சண்டை வரதுக்கா? நச நசன் பேசுவாரே தவிர மற்றபடி அவர் ரொம்ப நல்லவருமா. ஏலே எடுத்து வைடா, தாத்தா வந்தா வையும். ஏய் ஏலே அம்மாடே ஐயோ அம்மா 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 ஐயோ என்னாச்சுமா? உன்னை காத கண்ணோர் கண்ணா கண்ணா இடை போடு சியா நடை போடு சியா ஒருத்தை கிளவி கீழே விழுந்துட்டா. வேமா வா சியா. வெரசா ஓடுங்கடா. ஓடியாங்கப்பா ஓடியாங்கப்பா. வழி விடுமா பொண்ணு தாயி. எப்படி ஐயோ ஐயோ இங்க பாருப்பா. வழி விடுங்க. தலையில ரொம்ப அடிபட்டு இருக்கு. பெரிய ஹாஸ்பிடல் தூக்கிட்டு போடுவோம். தூக்குங்க போலாம். வண்டி பின்னாடி கொண்டு வர சொல்லப்பா. ஏப்பா இடுப்ப பிடிப்பா. நான் வண்டி எடுத்து பின்னாடியே வரேன். உள்ள போய பெரிய டாக்டர் என்ன சொன்னாரு? கொஞ்சம் வெளிப்படையாக சொல்லுங்களேன். எல்லாத்தையும் ஏகட்டும் சொல்லிக்கிட்டு இருந்தா அதான் கூட்டுக்காரங்க 5 ஒரு குத்துக்கள் மாதிரி உட்காந்துருக்காங்களே, அங்கிட்டு போய் சொல்ல வேண்டியதானே? எல்லாம் பார்ப்பாங்க. சீர்வரிசைங்கிற 10 பவுனை நீ தானே கவிட்டு போன, எனக்கு என்ன கிடச்சிச்சு? சடையா கிழவியோட தண்டட்டியை சரி பண்ணி அது காதில் போட்டு விட அந்த ஆசையிலையாவது கொஞ்சம் தெம்பு கிடைக்கும்டா. பொழுதாய் கொஞ்சம் முழிச்சு பாருமா. தண்டட்டிக்கு திருகாணி போட்டு வந்திருக்கேன். காதுல போட்டு விடுறேன். இந்த பாரு. இருக்கிற பிள்ளைகளுக்கு அவசரத்துக்கு தராம போறவளுக்கு போட்டு அழகு பாக்குறாங்களாம். நீ வேற பேசாம இரு. ஏன் அழுகிற நீ? அழுகாத பொண்ணு. நல்லா இருக்கு பொண்ணு, நல்லா இருக்கு. ஏரோப்ளேன்ல போறது என்னால பார்க்க முடியாதையா. நான் ஏறது நீ பாப்பதாய்,
நீ பாப்ப. பொண்ணு தாயி, பொண்ணு தாயி, பொண்ணு தாயி. ஐயோ அம்மா அம்மா தம்பி நீ சொல்ல வேண்டியது சொல்லுப்பா. என்ன சொல்கிறது, அதான் கிளவி இருக்கிறது வரைக்கும் எல்லாத்தையும் அவங்களே பார்த்துக்கிட்டாங்க. இப்போ தான் கிளவி போயிடுச்சுல, அதை தண்டட்டியை பிரித்து கொடுத்தீங்கடா. அண்ணன் தம்பி 2 பேரும் ஆள் கொண்டு எடுத்துக்கிறோம்ல. ஏன்னா நாளைக்கு நல்லது கெட்டது இளவு பொழுது வம்ம உழமை எல்லாம் நாங்கள் தானே பார்த்தாங்கண்ணா. என்னடா சொல்கிற தம்பி? ஆமாண்ணே. ஏண்டா மாயாண்டி கூறு கட்டவனே, நம்ம வளமை உனக்கு தெரியாதா? அப்பன் சொத்து மாயங்களுக்கு தான், ஆத்தா சொத்து பொம்பளை பிள்ளைகளுக்கு தான் உனக்கு தெரியாதா? ஒத்த புள்ள இடையில நிற்குது, அந்த பிள்ளைக்கு கொடுக்கறத கொடுத்து விட்டு உங்களுக்கு தான் காடு கரைன்னு பகிர்ந்து விட்டுருக்குல, பத்தலையா? என்னத்தை பெருசாக பகிர்ந்து விட்டுருக்கீங்க? 4 குழி மொட்டை தரிசை பார்த்து விட்டுருக்கீங்க. குழி 5000 ரூபா கூட விலை போகல, அதனால நட்டப்பட்டதே மிச்சம். அதனால தான் நகையை கட்டு வந்து நிற்கிறேன். டேய் சின்னவனே, உன் பேச்சு ஒப்பலடா. இதெல்லாம் பேச்சுக்கு அழகா? அவர் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? நீ சும்மா இரு. நீங்க சும்மா இருங்க. நானும் தான் எங்க அப்பா வீட்டுல இருந்து அள்ளி கொண்டு வந்து இந்த குடும்பத்துக்கு போட்டேன். இப்ப மொட்டையா நிக்கிறேன். பங்கு பிரிக்க வந்துட்டாங்களா? பங்கு இருக்கிறதே 4 பவுனு. ஆளுக்கு 2 பவுனா பிரிச்சு கொடுத்துட்டு போனா நாங்க என்ன அள்ளியா கட்ட போறோம்? ஏம்பி சும்மா இருமா. நீ எப்படி வந்தானு எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் பெரிய மனுஷங்க பேசி முடிவு பண்ணுறோம். பேச்ச விளக்க வேணாம்ப்பா. இப்போ பொம்பளை பிள்ளை என்ன சொல்லுதுன்னு கேட்போம். ஏமா தமையந்தி, நீ என்னம்மா சொல்ற? ஏங்க என் மாமியா உயிரோடு இருக்கும்போதே பிடுங்க பார்ப்பாங்க, இப்போ விடவா போகிறாங்க? ஏய் கேளு. இங்க பாருங்க, யார் என்ன சொன்னாலும் என் ஆத்த நகை நான் விட்டு தர மாட்டேன். என் ஆத்த நகை எனக்கு வந்துதான் ஆகணும். இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. அப்படின்ட்டா பெருசு அங்கேயே இருந்துக்கிட்டான். அறிவு கட்டவன மாடு மாதிரி 2 பேர் இருந்துக்கிட்டு பெருசா போய் மருமகிட்ட கஞ்சி குடிக்க சொல்லிக்கிறீங்க. உங்க 2 பேரும் பெத்து வளர்றதுக்கு என்னடா அர்த்தம்? இதை பாருங்கடா, ஆத்தா சொத்து பொம்பளை பிள்ளைக்கு தானே, அதை அங்க கொடுத்துருங்க. என்னைய பத்தி யாரும் கவலைப்பட வேணாம். என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும். அப்படி பார்க்க முடியலண்டா என்ன பண்ணிக்கிறணும்னு எனக்கு தெரியும். அதையும் பிடிங்கிட்டாங்க பாரு. இனிமே நமக்கெல்லாம் எதுக்குடா இந்த ஆசையெல்லாம்? அவங்கெல்லாம் உருப்பட மாட்டானுங்கடா. பெத்தவங்களை தவிக்க விட்டாச்சா. நாங்க இருக்கோம்டா உனக்கு. இலே சடையா, ஏன்டா கண்ண கசுக்கிற? நாங்க இருக்கோம்டா, வாட போலாம். வாடா, பொண்ணு கையே போயிடுச்சு. தண்டட்டி போனா போயிட்டு போகுது. கப்பலா கவுந்து போச்சு. இப்படி உட்காந்துருக்க, தண்ணி சூடாயிருச்சு, வந்து மேலுக்கு ஊத்து. என்ன செய்ய போறேன் தாயே? சின்ன பிள்ளை கணக்கா விளையாண்டுக்கு இருக்க. உன்னை நினைச்சா தயா எனக்கு கவலையா இருக்கு. நான் கண்ணு மூடிட்டேன். நீ என்னக்கா பண்ண போறியோ? ஒழுங்கா குடுத்துரு. நான் தண்டட்டிய செம பண்ண வச்சிருக்கேன். வச்ச இடத்த கண்டுபிடிச்சோம்ல. எனக்கு வேணும்டி. திரும்ப வா, வீட்ல தான் இருப்பேன். சடே மாமா, உன் மக வீட்ல ஏதோ பிரச்சனையா? என்னன்னு போய் பாரு.
வாங்க. மாப்பிள்ள என்ன ஆச்சு? என்னைக்கு இவ்வளோ கட்டிக்கு வந்தனோ அன்னைக்கு இருந்து தொலைக்கிறதே இவளுக்கு வேலையாக போச்சு. என்னையை மட்டும்தான் மிச்சம் வச்சிருக்கா, இல்லாட்டி என்னையும் தொலைச்சிருப்பா. என்ன பார்க்குறீங்க? நீங்கள் கொடுத்து விட்டீங்கல்ல, அதை தொலைச்சி விட்டு நிற்கிறா. என்னான்னு கேளுங்க போங்க. என்னமா நடந்துச்சு? அவ எப்படி சொல்லுவா? பிறந்த விட்டு சொத்து இது மட்டும்தான் வந்துச்சுன்னு நினச்சேன். நினச்சி முடிக்கல, அதுவும் போச்சு. நல்ல மனசோட கொடுத்துருந்தா வீட்டில் தங்கிருங்க. அண்ணன் தம்பி குடும்பமே வகுத்தரிசல கொடுத்தது தானே, அப்புறம் எப்படி விடுதங்க? என்னம்மா இப்படி பண்ணிட்டு? உன்னை பொறுத்த வரைக்கும் அது ஆத்தாவோட சொத்து. ஆனா எனக்கு என் பொண்டாட்டியோட உசுர் உன்கிட்ட இருக்கட்டும்னு நினைச்சேன். இப்படி தொலைச்சிட்டு நிக்கிறியாமா? மாப்பிள்ள, கூடிய சீக்கிரம் தண்டாட்டிக்கு ஈடா நான் ஏதாவது கொடுத்துட்றேன். என் பொண்ணு கஷ்டப்படுத்துறாதீங்க மாப்பிள்ள. அவ என்ன கஷ்டப்படுத்தாம இருந்தா சரி, போங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். அம்மா, பொழப்ப கெட்டியா பார்த்துக்கம்மா. எங்கே போயிருப்பான்? வீடு வேற பூட்டி கிடக்கு. மகா வீட்டுக்கு போயிருப்பான். கண்டாட்டி எனக்கு தான் வேணுமெண்டு அடம் பிடிச்சி வாங்கிட்டு போச்சு. அந்த பிள்ளை வீட்டுக்கு எப்படி அவன் போயிருப்பான்? ஏய், இந்த வாரம் பாரு. இங்கே படுறான், மலையில் நினச்சி வர்றான். ஏலே, காலையிலேருந்து எங்கடா போனேன்? ஆளை காணோம். தமயந்தி வீட்டில் பிரச்சனைடா. என்ன பிரச்சனையா? நீ எங்கிட்ட சொல்லிட்டா நாங்களும் வந்து போகணும்டா. என்னம்மா? என்னப்பா அப்படி பாக்குற? நான் தான் தொலைஞ்சு போயிடுச்சுன்னு பொய் சொன்னப்பா. இந்தா புடிப்பா. உன் ஆசை என்னன்னு எனக்கு தெரியும்பா. தொலைஞ்சது தொலைஞ்சதாவே இருக்கட்டும். என்ன என் புருஷன் 4 நாளைக்கு திட்டுவாரு, அது நான் பாத்துக்கிறேன்ப்பா. ஆனா நேத்து பஞ்சாயத்துல நான் இத கேட்கும் போது என்ன ஒரு பார்வை பாத்தியேப்பா. அந்த நிமிஷமே நான் உசுரோட பொசுங்கி போயிட்டேன்ப்பா. நான் எனக்காக கேட்கலப்பா. அன்னைக்கு என் பொண்ணு தப்பா நினைச்சிட்டா. பொம்பளை புள்ள தான் வேணும்னு கவர்மெண்ட் பெற்றியே, அது வீண் போகலடா. ஏலே, நான் அன்னைக்கே சொல்லியிருந்தேன்ல, ஆசையும் குறிக்கோள் இருந்தா தானா நடக்கும்னு. உன் ஆசை ஏரோப்ளேன்ல போறது நிச்சயம் நடக்கும்டா. இந்நேரத்தில் எங்கடா போறேன்? யாரு வீட்டுக்கு போவான்? கண்ட மாதிரி போறானடா. ஏய் ஏய், கது துறடே. ஏண்டி வரும்போதும் போகும்போதும் 5000 10,000 தூக்கி தூக்கி கொடுத்தேனே, உனக்கு மட்டும் நினைச்சியா? அவளுக்கும் சேர்த்து தாண்டே. ஏய், வெளியே போடா நீ. ஏய் போடா. ஏய், வெளியே போடா. ஏய், ஏய், இத பிரச்சனை போல இருக்கு. நல்ல நீட்னா. ஏய், வாங்கடா போலாம். என்கிட்டயே வா. ஏய்
பாடியை மார்க் பண்ணியா? ஏய், இங்க என்ன கத்திக்கிறீங்க? போறோம்ப்பா. ஏய், மேல என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கா? புடிச்சு கேஸ் போடணுமா? கீழ இறங்குடா. காட்டு பையல அடிக்க மல்லு கட்ட இது பொழப்பா போச்சு ஆகுது. உங்ககிட்ட இருந்ததே அந்த தண்டட்டி மட்டும் தானே, அதையும் அவங்ககிட்டயே கொடுத்து விட்டியடா. இனிமே உன் ஆசை குறிக்கோள் எல்லாமே முடிஞ்சு போச்சேடா. அது அவங்களுக்கு போறதாண்டா சரியா இருக்கும். இங்க இருந்தா அவங்கள வாழ விட மாட்டாங்க. இந்த நேரத்துல இது அவங்களுக்கு உதவியா இருக்கட்டும் என்னது, அவங்களுக்காக என் ஆசையை தள்ளி போடுறதுல தப்பு இல்லைன்னுதான் தண்டட்டிய கொடுத்து விட்டான்டா. நீ சொல்றதும் சரிதான்டா சடையா. மலரும் தாயில்லாத பொண்ணு, அவளுக்கு இந்த நேரத்துக்கு உதவி செய்ய நம்மளை விட்டா வேற யார் இருக்கா? அவ ஆசைப்பட்ட உன்னோட எங்கேயாவது போய் சந்தோஷமா வாழட்டும். இவர் தான் சடையன். ஆக்சிடென்ட் ஆகி உயிருக்கு போராடிட்டு இருக்கார். இவங்கெல்லாம் அவருடைய நண்பர்கள். ஐயா சொல்லுங்க. வணக்கம். இவன் எங்க கூட்டுக்காரன் தான். எங்களுக்கு சொந்த ஊர் தேனி. டிவியில கூப்பிட்டாங்க, நாங்க இங்க வந்தோம். அந்த இடத்துல இப்படி ஆக்சிடென்ட் ஆகி போச்சியா. டாக்டரு ஆபரேஷன் பண்ண 10 லட்சம் ரூபாய் பணத்தை கட்ட சொல்றாங்க. ஐயா எங்களுக்கு ஒண்ணுமே புரியல ஐயா. நீங்க தான் உதவி செய்யணும். முடியுமா போக ஐயா. பாத்தீங்கல்ல, இந்த வீடியோ ஃபேக் இல்ல. நேரடியாவே அவங்க பேசுனது கேட்டீங்க. நானும் உங்களை மாதிரிதான். இப்படி நம்ம அப்பாவுக்கோ தாத்தாவுக்கோ நடந்திருந்தா நாம என்ன மாதிரி முயற்சி செய்வோமோ அதே மாதிரி இவங்களுக்கு செய்வோம். அந்த நம்பிக்கையில தான் நான் உங்கள்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க ப்ளீஸ். ஹலோ சார், என் பேர் அரவிந்த். சொல்லுங்க சார். ஃபேஸ்புக் லைவ் போட்டது நீங்கள் தானே? ஆமாம் சார். இது ஃபேக் நியூஸ் இல்லைல்ல? பண்ணுறேன் சார். 1000 rupees அனுப்பலான் இருக்கேன். இது கரெக்டாக தான் யூஸ் பண்ணுறீங்க. என்ன ப்ரூஃப் இருக்கு? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், நானே திரும்ப கூப்பிடுறேன். சார், ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுங்களா? சொல்லுங்க ராம். இந்த ஆக்சிடென்ட் வீடியோ நியூஸில் போட முடியுமா? அதனால என்ன யூஸ் இருக்கு? ஃபேக் வீடியோ இல்லைன்னு எல்லாருக்கும் ரீச் ஆகும். அதான் சார். ஓகே, ஷூர். தேங்க்யூ சார். நேற்று அதிகாலை 6 மணி அளவில் கிண்டி கத்திப்பாரா மேம்பாலம் அருகே ஒரு முதியோர் சாலையை கடக்கும் போது வாகனத்தில் அடிபட்டு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இது தொடர்பான விபத்துக்குள்ளான காட்சிகள் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி கொண்டிருக்கிறது. சடையா, சடைய எங்களை விட்டு போயிடுவானோ? முதல்ல சிவனாண்டி போனா, அடுத்து செவ்வால போன மாதிரி இவனும்
போயிடுவானோ சடையா? எல்லாத்தையும் கேட்டதுல 50,000 தான் பெரட்ட முடிஞ்சிச்சு. எங்க அப்பா இல்லைன்னா நான் அனாதையா ஆயிடுவேன். அப்ராக்சிமேட்டா 8 லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவாகும். அதுக்கு உண்டானதை அரேஞ்ச் பண்ணி எவ்வளோ சீக்கிரம் ஆப்ரேஷன் பண்ணுறோமோ அவ்வளவு நல்லது. சீக்கிரம் வாங்க சார். 90% ஃபண்ட் கல்ட் ஆயிருக்கு சார். அது இருக்கட்டுங்க, லைவ்ல என்ன போயிட்டு இருக்குன்னு பாருங்க வாங்க. இறங்க மாட்டேன், இறங்க மாட்டேன், இறங்க மாட்டேன். தயவு செய்து கீழே இறங்கி வாங்க பெரியவரே. கீழே இறங்கி வாங்க. டேய் வாடா கீழே. இறங்கி வாங்க, தயவு செஞ்சு இறங்கி வாங்க. டேய் என் நண்பன் சாக கிடக்குறான், நான் மட்டும் எதுக்கு உசுரோட இருக்கணும்? ஐயா ஒண்ணு ஒண்ணு வேணாயா, வேணாயா. அவன் 2 பேரும் செத்துட்டான், இவன் வேற உயிருக்கு போராடிக்கிட்டு ஏயா நீ செத்து எங்களெல்லாம் அனாதை ஆக்கிற? வேணாயா, வந்துறியா? ஏய் இங்க வராதீங்க, வந்தீங்க விழுந்து சத்துருவேன். ஹலோ ஹலோ டேய் ஏன்டா ஃபோன் பண்ண எடுக்க மாட்டற? எங்கடா இருக்க? நான் அவசரமா ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கேன். 10 நிமிஷம் கழிச்சு நானே கூப்பிடுறேன்டா. டேய் சேனல்ல பயங்கர பிரச்சனை ஆயிட்டு இருக்குடா. லைவ் நடக்குமா நடக்காதான்னு கேக்குறாங்க. கண்டிப்பா லைவ் ஷோ நடக்கும்டா. அதுல எந்த மாற்றமே கிடையாது. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நானே கூப்பிடுறேன். ரொம்ப எமர்ஜென்சியா ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்க ப்ளீஸ். சரி சீக்கிரமா ஆபீஸ் வா. சரி நான் வந்துறேன். நேத்துல இருந்து ஒரு ஆக்சிடென்ட் வீடியோ வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்னு வைரலா பரவிட்டு இருக்கு. அந்த வீடியோல இருக்க பெரியவரோட நண்பர் தான் இவர். தனது நண்பரோட ஆபரேஷனுக்காக 10 லட்சம் செலவாகணும் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த பணம் ரெடி பண்ண முடியலன்றதா பிரச்சனையா இல்ல வேற ஏதாவது பிரச்சனையா தெளிவா தெரியல. ஐயோ அந்த மனுஷன் விழுக போறாரே. நான் யார் சொல்றதும் கேட்க மாட்டேன். போலீஸும் ஃபயர் சர்வீஸும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அவர் கூட வந்தவங்க இங்க தான் இருக்காங்க. வாங்க அவங்க கிட்ட பேசலாம். சத்தியம் பண்ணுங்க, நான் இறங்குறேன். ஏமா என்ன பேசுறதுதான் தெரியல. காசுக்காக நாங்க சொந்தக்காரங்க வேண்டியவங்க எல்லாத்தையும் கேட்டு பார்த்தோம்மா, எங்கேயுமே கிடைக்கல. நான் புடிச்ச அந்த கூட்டுக்கார சாக கிடக்கிறத பார்க்க முடியாம தாமா இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாமா. ப்ளீஸ் ஐயா இறங்கி வாங்க. கடையின் ஆபரேஷன் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு, இறங்கி வாங்க. உச்ச பேச்சு இல்லாம இருக்காண்டா என் கூட்டுக்காரன். ஒட்டி வாழாடி நல்லா இருந்தா கீழே வாடா. உங்க நண்பர்கள் எல்லாம் கீழே இருக்காங்க, எல்லாம் அழுதுட்டு இருக்காங்க. கீழே வாங்க பெரியவரே. வரமாட்டேன், கிட்ட வராதீங்க. கிட்ட வந்தீங்க விழுந்து செத்துருடா. ஏடா உசுரோட இருந்து என்ன பிரயோஜனம்? சார் என்னாச்சு, என்ன சொல்றாரு சார்? இறங்க மாட்டாரியா? பணம்லாம் ரெடி ஆயிடுச்சு சார். அப்படியா? ஆபரேஷன் பண்ணி எல்லாம் சக்சஸ் பண்ணிடலாம் சார். உங்களால முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணிட்டோம். நீங்க ட்ரை பண்ணுங்க. சேகர் அந்த மைக்கை கொடுங்க. நீங்க பேசுங்க சார். ஐயா பணம் ரெடி ஆயிருச்சு, கீழே இறங்கி வாங்க. நீங்க ஏமாத்துறீங்க. ஆபரேஷன் பண்ணி அவரை காப்பாத்திரலாம். அடையாவுக்கு ஒண்ணும் ஆகாது, அவரு பொழைச்சிருவாருயா. முதல்ல கீழே வாங்க. ஐயா கொஞ்சம் கீழே இறங்கி வாங்க ஐயா. இல்ல இல்ல நீங்க போய் சொல்றீங்க, நான் நம்ப மாட்டேன். ஒட்டி வாடா, நீ நல்லா இருப்படா. சடையில காப்பாத்திடலாம்டா, நல்லா இருப்படா. பெற்ற பிள்ளைகளை கரையேற்றி விட்டுட்டு தான் கரையேற முடியாமல் தவிக்கும் இந்த முதியவர்களின் தினம்தான் அக்டோபர் 1. முதுமையில் அடைவோம் புதுமை. இந்த நிகழ்ச்சி நான் தொடங்குறதுக்கு மூல காரணமாக இருந்தவங்க இப்போ இங்கே இல்லை. அவங்க ஆசை நிறைவேறுமா நிறைவேறாதானே தெரியல. ஏன்னா
அவர் இப்போ உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு. படிக்க வச்சு வேலை வாங்கி கல்யாணம் முடிச்சு கருவானதுல இருந்து கரை சேர்க்கிற வரைக்கும் பணம் பணம்னு ஓடி ஓடி உழைச்சு எல்லா வேலையும் முடிச்சிட்டோன்னு பெருமூச்சு விட்டு திரும்பி பார்த்தா கையில காசு இருக்காது, வயசும் போயிருக்கும். அப்புறம் என்ன, ஒரு வார்த்தை நம்ம கிட்ட பேசுற மாட்டானா, உனக்கு பிடிச்சது என்னன்னு கேட்ட மாட்டானான்னு ஒவ்வொரு தேவைக்கு அவங்களை எதிர்பார்த்து காத்து கிடக்குறோம். இதுதான் எங்க நிலைமை, இதுதான் எங்க நிலைமை. பிள்ளைங்களுக்கு சோறு போடுறது, படிக்க வைக்கிறது, கல்யாணம் பண்ணி வைக்கிறது, இதெல்லாம் பெற்றவங்க கடமை தானே? எப்போ பார்த்தாலும் இதையே பெருசாக பேசிகிட்டு இருக்காங்க. ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க, அது உங்கள் கடமை தான். அதே மாதிரி வயசான பெற்றோர்களை பாதுகாக்கிறதும் பிள்ளைங்களோட கடமை தானே? அதையே நம்ம மறந்துடுறோம். ஒன்று மட்டும் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்குங்க. இன்னைக்கு இந்த பக்கம் உட்காந்துருக்க நீங்கள் நாளைக்கு அந்த பக்கம் மாறக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக வரும். அப்பதான் உங்களுடைய வேதனை என்னன்னு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். பெத்தவங்களை கவனிக்க முடியாதால் தான் ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி ஹோம்ல சேர்க்கிறோம். அதுவும் தப்புன்னு சொன்னா எப்படி சார்? மன்னிக்கணும், வீட்டில் இருக்கிறதுக்கு பேர் தான் ஹோம். இன்னொரு இடத்துல கொண்டு போய் சேர்த்தா அதுக்கு பேர் ஹோம் இல்ல, ஹாஸ்டல். பெற்றவர்களை பிள்ளைகள் எப்படி பார்க்கிறார்கள் என்ற வீடியோவை இப்போது இங்கு பார்க்கலாம். ஆராரோ 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 ஆராரோ. இது என்ன விதியோ, இருளும் நிறைந்த வழியோ, இளமைகள் விலகி இதயம் நொறுங்கும் நிலையோ, முதுமையின் சதியோ, முறையாக வரும் பிழையோ, முடிவினை நெருங்கும் முகவரியும் எதுவோ. கரையேத்தி விட்டாலும் கரையேற முடியாம கரைஞ்சி போகும், விளக்காக இருந்தாலும் ஒளியோட திரியாக எரிஞ்சு போகும். இது என்ன விதியோ, இருளும் நிறைந்த வழியோ. அஞ்சு புள்ள பெற்று ஏதாவது ஒண்ணு பார்க்கணும்னு நினைச்சு எல்லாருமே கைவிட்டுட்டாங்க ஐயா. எல்லாருமே தம்பி, கம்பு மேல கூட நம்பிக்கை வச்சு ஊண்டி நடந்துடுறோம். ஆனா பிள்ளைங்க மேல நம்பிக்கை வச்சு வாழ முடியாம போயிடுச்சே தம்பி. இனிமே நீங்க கவலைப்பட தேவையில்லை. இது போன்ற உதவிக்கரங்களுக்கும் உங்களுக்கும் ஓல்ட் இஸ் கோல்ட் 60 years above என்ற வெப்சைட் உலகம் முழுவதும் வயதானவர்களுக்கு என்றே திறந்திருக்கும். இது ஆரம்பிச்சு 8 மணி நேரத்துல 60,000 பேர் மெம்பர்ஷிப் ஆயிருக்காங்க. இனி உங்கள் எண்ணங்களையும் ஆசைகளையும் உங்கள் மகனிடமோ மருமகளிடமோ உங்கள் உறவுகளிடமோ கேட்க தேவையில்லை. உலகம் முழுவதும் பல திசைகளில் காத்திருக்கும் உங்கள் நண்பர்களிடம் நீங்களே கேட்கலாம், நீங்களே பகிர்ந்து கொள்ளலாம். அதற்கு சாட்சியாக நேற்று நடந்த கிரவுட் ஃபண்ட் மக்கள் மனிதநேய பணம் இன்று ஒரு உயிரை காப்பாற்றியது. எந்த நோக்கத்தோட இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிச்சோமோ அது தொடக்க நாளை வெற்றி அடைஞ்சதான் நினைக்கிறேன். இவங்களுடைய ஆசையை நிறைவேற்றணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு சொல்லுங்க கரிகாலன். எல்லாருக்கும் வணக்கம். முன்னாடியெல்லாம் அதிகமாக குழந்தைங்க அனாதையாக இருந்தாங்க. ஆனால் இப்போ பெற்றோர்கள் அதிகமாக அனாதையாக இருக்காங்க. அவங்கக்கிட்ட தாங்க நாம் நடக்கிறது, பேசுறது, பழகிறதுன்னு 1000 விஷயம் கற்றுக் கொடுத்து இந்த சமுதாயத்தில் பறக்க விட்ட பெற்றோர்களை இன்னைக்கு ஹோம்லேயோ அனாதை இல்லத்திலையோ தூரத்தில் வச்சுட்டு
அவங்க இன்ஷியலை மட்டும் பக்கத்தில் வச்சுக்கிறோம். ஏன்னா அது நமக்கு தேவை, சுயநலம். 1000 பேர் உங்களுக்கு நான் இருக்கேன்னு சொல்லாங்க, ஆனால் ஒரு அப்பா அம்மா நான் இருக்கேன்னு சொல்கிற மாதிரி வராதுங்க. அந்த உண்மையான வார்த்தைக்காவது அவங்கள நீங்கள் பக்கத்தில் வச்சுக்கோங்க. வயசானவங்கள பக்கத்தில் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு தேவையான ஆசைகளை நிறைவேற்றுறதுல நிறைய சந்தோஷம் கிடைக்கிறத நான் உணர்ந்திருக்கேங்க. எனக்கெல்லாம் அப்பா அம்மான்ற வார்த்தையை சொல்கிறதுக்கு கொடுத்து வைக்கலங்க. ஏன்னா நான் ஒரு அனாதை. ஆனால் அந்த குறை இவங்க கூட இருக்கும்போது எனக்கு தெரியலங்க. அதனால தாங்க இவங்க ஆசையெல்லாம் நிறைவேற்றி வைக்கணும்னு தோணுச்சு. இவங்களுக்கு உதவி செஞ்சவங்களோட வீடியோவை இப்போ இங்கே பார்க்கலாம். दोस्तों मित्रों, मैंने फेसबुक में आपका वीडियो देखा है. बड़ी उम्र में सियानवी उम्र में कोई तकलीफ नहीं लेना है. आपको जो भी तकलीफ है वो सब मैं देख सकता हूँ, क्योंकि ये मेरे पास ये 500 एकड़ की जमीन है. आपको जो भी तकलीफ है वो मैं देख लूंगा. எங்கள் அப்பா அம்மாவை பார்க்க வேண்டிய நேரத்தில் பணம்னு ஓடி நிறைய பணத்தை சம்பாதிச்சேன். அவங்கள நல்லா பார்க்கணும்னு நினைக்கும் போது அவங்க உயிரோடு இல்லை. எங்கள் அப்பா அம்மா ஞாபகமாக தான் இந்த பணத்தை நான் உதவியாக செஞ்சேன். என்கிட்ட நிறைய பணம் இருக்கு, பேசுறதுக்கு தான் ஆள் இல்லை. என் பிள்ளைங்கள்லாம் ஃபாரின்ல இருக்காங்க. இங்கே தனியாக இருக்கும்போது நாய் கூட தான் பேசணும். நான் எப்போ வேணா நீங்கள் என் கூட பேசலாம், என்ன உதவி வேணா கேட்கலாம். நான் உதவி செய்ய தயாராக இருக்கேன். எங்க சொந்தக்காரங்க வேண்டியவங்க யாருமே எங்களுக்கு உதவி செய்யலை. நீங்கள்லாம் யாரோ எவரோ தெரியாது. எங்க கூட்டுக்கார உயிரை காப்பாத்துறதுக்கு ரொம்ப நன்றி. ரஷ்யா தம்பி, எங்கள் கூட இருந்த கூட்டுக்காரங்க 2 பேர் இன்னைக்கு உசுரோட இல்லை. அன்னைக்கு ஊரில் வந்து படம் முடிச்சிங்கள, அவங்க முகத்தை இதில் ஒரு தடவை காட்ட முடியுமாய்யா? இதோ சியான்கள் ஆசைப்பட்ட அந்த வீடியோ. பொய்ய சொல்லி ஊட்டும் போது பசியாரும் பிள்ளையே, உண்மையான பசிக்கு உணவு கொடுக்க உறவு இல்லையே. வெயில் புயல் மழைன்னு தான் பார்க்காம உழைச்சாங்க, வெறுப்பத்தானே வெகுமதியா தூக்கி சோர்ந்து களைச்சாங்க. கருமுடி காலம் கடந்துதான் போச்சு, நரமுடி சோகம் நிறைஞ்சுதான் போச்சு. முதுமையும் முதுகுல முளைச்சுதான் போச்சு, வறுமையில் மனசுதான் ஏக்கமும் ஆச்சு. உள்நாக்கு பேசுவத ஊர் கேட்குமா, தள்ளாடி போன இந்த வேரும் தாங்குமா? கரையேற்றி விட்டாலும் இந்த நிகழ்ச்சியின் நோக்கமே வயதானவர்களின் தேவையையும் அவர்களின் ஆசையும் நிறைவேற்றுவதுதான். முதுமையில் அடைவோம் புதுமை. அந்த வரிசையில் முதல் நபராக சடையன் என்பவரின் 50 ஆண்டுகால கனவான விமானம் ஏறும் ஆசையை நிறைவேற்றி வைப்பவர் மிஸ்டர் கரிகாலன். இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி, இவர்களுடைய 60 ஆண்டுகால நட்பை பாராட்டி இந்த சேனல் 5 நபர்களுக்கும் விமான டிக்கெட் வழங்குகிறது. ஐயா ஒண்டியா சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷம் தம்பி. மணியாட்டிக்கு சந்தோஷம். மணியாட்டி உன் ஆசை நிறைவேறும்டா. The flight is under the command of Captain Jepix Paul Ebenezer and First Officer Liana Jelly. Thank you. பெல்ட் போட்டிருக்கீங்களா? அந்த புள்ள போட்டு விட்டுருச்சுங்க.
ஒன்றும் இல்லை, பயப்படாதீங்க. நீ ஏரோப்ளேன்ல ஏறுறத என்னால பார்க்க முடியாதையா. இந்த உலகம் உறவுகளால் இணைக்கப்பட்டவை. அதில் முதிர் வயது என்பது மரணத்தை எதிர்நோக்கி இருக்கும் தேவையற்ற பருவம் அல்ல. இது யாவருக்கும் சொந்தமானது. முதுமையை வழியில்லாமல் ஆதரிப்போம். மூத்தோர்களை விதை நெல்லாய் பாதுகாப்போம்.